இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ராவல்னால் ஃபன்னுக்காக இல்லை, போக வேண்டியது இருந்துச்சு. டெல்லிக்கு போகிறேன். சரியா, நான் இருக்க கண்ட்ரிலேருந்து டெல்லிக்கு போகிறேன். அங்கே நிறைய நம்ம நாட்டுக்கு வந்து லேபரர்ஸ் வராங்க. அவங்க தான் வந்து வருவாங்க. நம்ம வந்து ஸ்டீரியோடைப் பண்ணக்கூடாது, வடக்கனுக்கு அறிவில்லை, படிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஆமாம், அந்த மாதிரி வந்து லைனில் நின்றுட்டு இருக்கேன் செக்இன் பண்ணுறதுக்கு. இப்போ போர்டிங் பாஸ் பார்த்தோன்னா, நீ கவுண்டரில் போய் வாங்கினா வந்து போர்டிங் பாஸ் அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஃபேன்சியாக இருக்கும். அட்டை கொஞ்சம் திக்கான பேப்பரில் இருக்கும். பின்னாடி வந்து ஆடெல்லாம் போட்டு அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே நீ செல்ஃப் செக்இன் கியோஸ்கில் போய் பண்ணனா அது வந்து ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட் மாதிரி வரும், இந்த பில்லு மாதிரி வரும், டிக்கெட்டு பில்லு மாதிரி வரும். ஸோ வந்து எல்லாரும் முன்னாடி இருக்கிறவங்க ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் பின்னாடி லக்கேஜ் டேக்கு அது இதுன்னு ஒட்டி இருக்கு. எனக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு மாதிரி டவுட்டாக ஒரு மாதிரி பயந்து இது பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் என்னோட பாக்கெட்லேருந்து என்னோட பாஸ்போர்ட் இருக்கேன், என்கிட்ட செல்ஃப் செக்இன் அந்த இதாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் ரிலீஃப். அவர் வந்து அவர் கேட்டார், ஐயா ஏ டிக்கெட் செலைகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதாவது இது ஓகே, இந்த டிக்கெட் ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரு போர்டிங் பாஸ் தான் அவருக்கு டிக்கெட், அதை பொறுத்த வரைக்கும். சரியா, ஒத்துப்பாங்க, இது இல்லை சேம் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னா அவர் வந்து நினைச்சிட்டே இருந்திருக்காரு, ஐயோ நம்ம வந்து தப்பான டிக்கெட்ல இருக்கோமோ, அவங்க எல்லாம் வேற மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும். இது எனக்கு வந்து அது ரொம்ப அந்த இன்னசென்ஸ் அவ்வளோ அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கே. நம்ம எல்லாரும் அந்த டைம் அந்த மாதிரியான இன்னசென்ஸ்ல இருந்திருப்போம் ஒரு ஸ்டேஜ்ல. அது ஒரு அழகுதான். அது நிறைய விஷயம் நம்மளே யோசிச்சிருப்போம், இதெல்லாம் தெரியாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. சரி, அதுதான் அதை பார்த்து பேசலாம்னு, அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இதுதான் நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் லைவ் ரெக்கார்டிங் எபிசோடு. இது வரைக்கும் நம்ம வந்து புதுசா தான் இருக்கு. ஆமா, ஆன்லைன்லயே பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் லைவ் ரெக்கார்டிங். ஸோ எபிசோடுக்குள்ள போலாம். வணக்கம், நான் உங்கள் புலிகேசி. நான் உங்கள் சுனாபானா. இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. எப்பயாவது யோசிச்சிருக்கேன் நீ, நம்மளும் வந்து இந்த மாதிரி வந்து இன்னசென்ட்டாவே இருந்துக்கலாம், அதுக்காக நமக்கு இப்ப எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல இல்லை. ஒரு டைம்ல ஒரு இது நமக்கு வந்து ரிவீல் ஆகும், ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அது மாதிரி தெரிய வரும்போது நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம பார்த்த கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பாக்குற கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். எப்பயாவது யோசிச்சிருக்கியா இதெல்லாம் தெரியாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு? நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். இது வந்து எப்படின்னா, வெறும் ஒரு சில விஷயங்கள்ல அடங்கிடாம ஒரு இடத்துலையுமே இது மாதிரி இருக்கும். நம்ம எப்படி சொல்றது, சொசைட்டியில சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம்னு தோணும். அதே மாதிரி நம்ம பழகிற மனிதர்கள்ல சில விஷயங்கள் இது தெரியாம இருந்திருக்கலாமான்னு தோணுன்ட்டு ஒரு இடத்துலயும் அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த இக்னரன்ஸ் இன்னசென்ஸ் நமக்கு இருந்திருக்கலாமே, இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருக்கோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, எனக்கு இப்போ ஒரு 2 வருஷமா எனக்கு தோணிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு டஃப் சுச்சுவேஷனு, ரொம்ப போட்டு டென்ஸ்டா இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி சுச்சுவேஷன்ல என்னால வந்துட்டு ஈஸியா எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்னு தூக்கி போட்டு போக முடியல. ஏன்னா நான் தான் பார்த்தாகணுன்ற ஒரு இது இருக்கு, எனக்கு புரிதல் இருக்குன்றதுனால அது வந்து என்னால அது ஈஸியா எடுத்துட்டு போக முடியல. நான் தான் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு தெரியுது. இப்போ என்ன சொல்றது, என்னோட ஒரு ஆக்ஷனு இல்லாம ஈஸியா வந்து கண்ணை மூடி திறந்தா, இப்போ சின்ன வயசுல வந்து சில விஷயங்கள்ல யோசிப்போம்ல, இப்போ நான் வந்து இது யோசிச்சுட்டு இருக்கோம், இது நடந்துரும், நம்ம வந்துட்டு எக்ஸாம்லாம் எழுத போனா நம்ம எழுதுறோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்னா என்ன பண்றது, ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம சைட்ல வந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா கிடைச்சா என்ன பண்றது, அந்த மாதிரிலாம் யோசிப்போம்ல. அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது இப்ப, ஏன்னா அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும் இந்த மாதிரியான விஷயம்லாம். ஆனா அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ சந்தோஷமா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்ப சந்தோஷமா இல்லைன்னுலாம் சொல்லல, இருந்தாலும் சொல்றேன், அந்த மாதிரியான இக்னோரன்ஸ் சில நேரத்துல ரொம்ப இதா இருந்தது. நான் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமா வச்சுக்கிட்டு இருந்துட்டு இருந்திருந்தேன்னா இதை வந்து பெருசா எடுத்திருப்பானான்னு எனக்கு தெரியல. ஏதாவது டஃப் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நமக்கு வரும்போது போயிட்டு ஏதாவது கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டா சரியா போயிருந்து நினைச்சிட்டு கடந்து போயிருப்போம். ஆனா இதுக்கு என்ன பண்ணணும்னு உட்காந்து நம்ம யோசிச்சு அடுத்து ஃபார்வர்ட் போறதுக்கு யோசிக்கிறோம்ல,
ஆமா. அந்த அந்த டைம்ல ஒரு சில நேரம் தோணும் இக்னரன்ஸ் வந்து பிளிஸ்ஸாகவே தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து நீ இக்னரன்ஸ் சொல்ற, மத்தவங்க வந்து அது வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு அது வந்து உனக்கு அரகன்ஸ்னுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன்னு. அந்த மாதிரியான ரொம்ப என்ன சொல்றது டீப்பா கவர் பண்ணிட்டேன். நான் என்ன மாதிரி எதிர்பார்த்தேன்னா, கூடவே இருக்கிற ஒருத்தன் வந்து திடீர்னு வந்து விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இது நமக்கு தெரியாமலே இருந்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், அது ஒரு இடத்துலயும் அது மாறும். சொல்லுங்க நீங்க. ரீசெண்டா எங்க நடந்துச்சு. இப்போ போர் நடந்துட்டு இருந்தப்போ ஒரு ஃபேமிலி ரொம்ப நல்லா தெரியும். அங்க வந்து மலையாள ஃபேமிலி, அவங்க ரொம்ப நல்லா க்ளோஸ், நல்லா பழகுவாங்க. திடீர்னு பேசிட்டு இருக்கும் போது பேசுறாங்க, வாயை திறங்குறாங்க, ஃபுல் கான்ஸ்பிரசி தியரி தான் வருது. இவங்க இப்படி பண்ணாங்க தெரியுமா, அவங்க அப்படி பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி. எப்படின்னா, இது யார் தெரியல, இவனோட மச்சான். இந்த ஹோட்டல் யாருன்னு நினைக்கிற, அவங்க இருக்காங்கல்ல அந்த எம்பி, அவங்களோட மச்சான் பொண்டாட்டி தான். இந்த ரோடு யாருன்னு நினைக்கிற, தெரியுமா உனக்கு, திண்டிவனம் பைபாஸ் இருக்கு தெரியுமா, கனிமொழி தான். அப்படியா? இந்த லெவலுக்கு பேசுவாங்கல்ல, அந்த லெவலுக்கு பேசுறாங்க. அன்னைக்கு ஒரு நைட்ல நானும் என் ஒய்ஃபா அவங்க மேல வச்சிருந்த ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் மாறிடுச்சு. மற்றபடி நல்ல நல்ல மனுஷங்க தான் இருந்தாலும் இப்ப தோணுது, இந்த சைடு இவங்களோட இந்த சைடு தெரியாமலே இருந்திருக்காங்க. ஒரு சில சமயத்துல இக்னோரன்ஸ் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். இந்த இடத்துல வந்து அந்த இக்னோரன்ஸ் வந்து சேஃபா இருந்துச்சு, அது இல்லாம இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. இது நமக்கு வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சுத்தி நமக்கு கூட இருக்கிறத விட நிறைய நம்ம வந்து படம் பார்க்குற இதுல இருக்க ஹீரோஸ், ஆக்டர்ஸ்ன்ற உங்கள்கிட்ட வந்து நம்ம நிறைய எதிர்பார்த்துருப்போம். சாரி, நிறைய விஷயங்கள் இது வந்து நம்ம பார்த்துருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம வந்து நினைச்சிருப்போம், எப்படி சொல்றது, எல்லாம் பேசுற எல்லாருமே அறிவா இருந்தவர்கள் அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கும்ல. அது அந்த இடம் உடையும் போது நமக்கு தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியாமலே இருந்திருக்கலாமே, இவன் அப்படின்னு தெரியாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்டர்ஸுமே எடுத்துக்கோங்க. ஆக்டர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்கிரீன்ல பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து சிலாயிச்சு நம்ம ரசிச்சு இது பண்ணிட்டு இருப்போம். ஒரு கட்டத்துல அவனுங்களே முட்டாள்தனமா வந்து பேசிட்டு இது பண்ணும்போது இது நமக்கு தெரியாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். நம்ம இது வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். when you close to something or someone, if you know, இது வந்து ஒரு ப்ராவர்ப் இருக்குல்ல, don't get too close to your heroes. கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு இளையராஜா பேசும்போதெல்லாம் நிறைய இதுல வந்து பேசாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் எனக்கு. இல்ல, எனக்கு வந்து நான் அது எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, அவருக்கு அது மட்டும் தான் தெரியுது. அவர்கிட்ட வந்து நீ அப்படி பேசினா உன்ட்டு அப்படிதான் பேசுவாருன்ற மாதிரி தெரியுது. நீங்க வந்து அவர்கிட்ட வேற மாதிரி பேச ஒரு சைடு பார்த்தனா அந்த ஏஜ் இருக்க யாராவது அது அவங்களுக்கு அந்த இரிட்டேஷன் இருக்கும். என்னன்னு தெரியல, அந்த நான்லாம் பயப்படுவேன். நானும் வயசாயிட்டேன்னா இந்த மாதிரிதான் ஆயிருவணும். இல்ல இப்பவே ஒரு சில நேரம்லாம் அந்த மாதிரிலாம் 2-3 டைமுக்கு மேல ஏதாவது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கால் வருது, இந்த மாதிரி டெலிகாலில் இருக்குல்ல, அதில் வந்துட்டு இப்போ ரெகுலராக வருது கால்ஸு. எனக்கு ஒரு சில நேரத்தில் வந்து எனக்கே எப்படி கடுப்பாகும்னா, அது வந்து அவங்க மேலே தப்பு இல்லை, அது அவங்க வேலை அவங்க பண்ணுறாங்கன்றது ஓகே. நான் டிஎன்டியில் போட்டு வச்சுட்டேன்னா கால் வந்துருக்காது. ஒரு சில நேரம் எனக்கு என்ன தோணுன்னா, இப்போ இது பண்ணி லோன் எடுத்துக்கிறீங்களா, இது பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது, நம்ம நார்மலாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. நானே ஆல்ரெடி 1008 டென்ஷனில் இதுலையாவது இருந்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா எனக்கு எப்படி கேட்க தோணுதுன்னா, நான் அது மாதிரி கேட்கவும் செஞ்சுருக்கேன். சரி நான் பண்ணுறேன், சரி நான் எடுத்துக்கிறேன், நீ இப்போ இது லோனு இது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தருவீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்கணும்னு தோணுது. எனக்கு எப்படி வரும்னா, அந்த ஒரு மாதிரி அந்த இம்பேஷண்ட் ஆகும் எனக்கு. சீக்கிரம் அவங்க ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவாங்க. அவங்க கேட்டு இது பண்ணி இது பேசி அப்படின்னு சொல்லிட்டு தான், என்னமா வேணும் உனக்கு, என்ன சொல்லணும், இன்சூரன்ஸா எனக்கு வேணாம் இருக்கு, ஓகேவா கட் பண்ணிட்டு. ஏன்னா அதுக்கு வந்துட்டாங்கன்னா போதும். சில சமயம் நான் பொலைட்டா இருக்குன்னு நினைச்சாலும் அவனுக்கு பண்ண கூட மாட்டாங்க. மேபி இதுதான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஏஜுக்கு நமக்கு இது வருதுன்னா, நம்ம ஏஜ் டபுள் ஆகும் போது இந்த ஆட்டிடியூட் அப்படியே வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அந்த இது வந்து அவர்கிட்ட இருக்கு நிறையா.
அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது வேணாம் இது தெரிஞ்சுக்காமலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, இளையராஜா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்ல, ஏன் அவரோட படம் பண்ணாரு? இல்லை நான் தூரமா இருந்தே பாத்துக்கிறேன். அது உண்மைதான். ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் நான், we are the last generation of having innocent அம்மா and அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பண்ணிருந்தாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க, இன்னசென்ட் அம்மானா நம்ம ஈஸியா ஏமாத்துற மாதிரி அம்மாண்ணா, எக்ஸாம் ஃபீஸ் வேணும் 500 ரூபா வேணும், புக் ஃபீஸ் வேணும் 200 ரூபா வேணும்னு சொல்லிட்டு ஏமாத்துற மாதிரி இதுதான் சொல்றாங்களா, இல்ல வேற என்ன சொல்றாங்களா? வாட்ஸ் யுவர் பர்செப்ஷன்? அது 2 விதமாவும் இருக்கு. இப்போ எங்க அம்மா, இப்ப நம்ம அம்மாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சில வெளி உலகம் தெரியாது. இங்க இது இப்படி இருக்கும், இது பண்ணும், அதை வந்து புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்க இன்னசென்ஸ் வந்து நல்லா இருக்கும். இப்போ அம்மாவே வந்துட்டு இப்போ இங்க சென்னைக்கெல்லாம் வந்தாங்கன்னா எஸ்கலேட்டர்ல ஏறி போறது, அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அது பழகிருச்சுன்னா அது ஒரு என்ன சொல்றது, டே டு டே லைஃப்ல ஒரு விஷயம்ன்ற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அது பெருசா தெரியாது. ஆனா ஒரு சில விஷயங்களை வந்து உங்களே புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, நமக்கு வந்து அது ரொம்ப பழக்கப்பட்ட விஷயமா இருக்கும். நம்ம இருந்த சிட்டிஸ் இல்லைன்னா வந்து நமக்கு அந்த எக்ஸ்போஷர்ஸ் இருந்திருக்கும், நமக்கு ரெகுலரா நம்ம பார்த்த விஷயமா இருக்கும். அது வந்து நம்ம அம்மாக்களுக்கோ அப்பாக்களுக்கோ வந்து புதுசா இருக்கும்போது அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விதம் வந்துட்டு அந்த இன்னசென்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஆனா அது ஒரு கட்டத்துல அது வந்து ரொம்ப பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எக்ஸலேட்டரே வந்து ஒரு 2-3 டைம் அவங்க ஏறி இறங்கிட்டாங்கன்னா டப்புன்னு அவங்களுக்கு அது பழக்கமாயிடும், அது ஒரு நார்மல் விஷயமா அவங்க பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஏன் அம்மா அப்பாவுக்கு போறேன், நமக்கே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்போ மாலுக்குள்ள போகணும். கரெக்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் மால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான், ஸ்பென்சர் பிளாஸா தான். பின்னாடி டைனோசர் எல்லாம் போட்டாங்க, மால்லாம் ஸ்பென்சர் பிளாஸா தான். அப்போ வந்து பசங்க படிக்கிற பசங்க சொல்லுவாங்க, ஸ்பென்சர் பிளாஸால போய் சட்டை, ஸ்பென்சர் பிளாஸால போய் சட்டை வாங்குறதுலாம் பெரிய விஷயம் நினைச்சிட்டு. இப்ப ஸ்பென்சர் பிளாஸால சட்டை வந்து இல்ல, அப்பவே ஸ்பென்சர் பிளாஸால வந்து சத்யா பசார் மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இந்த துணி பேண்ட் இதெல்லாம் போயிட்டு பேரம் பேசி வாங்குறதுக்கு அந்த மாதிரி இதுதான் வந்துருச்சு. அது பெரிய மால்லாம் இப்போ இதெல்லாம் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் மால் அது பார்க்க. ஓகே, அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து இந்த ஃப்ளைட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. நமக்கு வந்து பஸ்ஸு ட்ரெயின்லாம் வந்து நம்ம பழகிடுச்சு. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த ஒரு இன்வென்ஷனோ ஏதோ ஒன்று நீ பிறக்கும் போதே அந்த இன்வென்ஷன் இருக்குன்னா அது இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். கரெக்ட். ஓகேவா? நீ 18 வயசுல இருக்கும் போதுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்க வரைக்கும் அந்த டைம்ல ஒரு இன்வென்ஷன் வருதுன்னா நீ அதை வச்சு ஏதாவது பொழப்ப பார்க்க ட்ரை பண்ணுவேன். அதை வச்சு ஹவு டு யூ மேக் மணி, ஹவு ஐ கேன் லேர்ன், அதுல இருந்து எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. இப்போ முன்னாடி ஜென்ரேஷன்ல இருந்தவங்களுக்குலாம் வந்து ரேடியோன்றது வந்து அவங்க பிறக்கும் போதே இருந்திருக்கும். நம்ம ஜென்ரேஷனுக்கு டிவின்றது வந்து இட்ஸ் அ வெரி நார்மல் திங். ஓகே, நமக்கு புது விஷயம்னா ஸ்மார்ட் போன்ஸ், இன்டர்நெட்டு, அப்புறம் இப்போ ஓகே, இப்போ எப்படி கத்துக்கலாம், அதுல இருந்து எப்படி ஜாப் போகலாம், இதுக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து எப்படி சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இதுல ஃபீல்டு எப்படி வந்து வேலைக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. 35 வயசுக்கு அப்புறம் என்ன வந்தாலும் அது மனித குரிலத்துக்கே பேரழிவு. அப்படிதான் நம்ம பர்சீவ் பண்ணிப்போம். இப்ப நிறைய பேர் சொல்றாங்களே ஏஐ வந்து உலகத்தை வந்து டேக் ஓவர் பண்ண போகுது, ஏஐ வந்து அழிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து they said the same thing when the computer came. கரெக்ட். மேபி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஒரு மீம் பார்த்தேன் நான், மேத்தமெட்டிஷியன்ஸ் சொல்லியிருந்தாங்க, மேத்தமெட்டிஷியன்ஸ் ஹூ சா கால்குலேட்டர், இன்வென்ஷன் ஆஃப் கால்குலேட்டர் சொல்லிட்டு ஏஐ பார்த்து ஏஐ வருது, லைஃப் போக போகுது, ஜாப் போக போகுது சொல்றவங்களை பார்த்து அவங்க சொல்றாங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி சொல்லிட்டு. அது எல்லா காலகட்டத்திலயுமே அது இருந்திருக்கு, ஒரு இன்வென்ஷனுக்குமே. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா ஆமா, நம்ம தான் வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் டு ஹேவ் த இன்னசென்ட்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்னா நம்ம தானே. அது இல்ல, அது வந்து நம்மளுமே இன்னசென்ட் பேரண்ட்ஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா இந்த ஜென் ஆல்பா தானே அவங்க. ஆமா, ஜென் ஆல்பா, அதுக்கு ஜென் பீட்டான்னு சொல்லுவாங்க, தெரியல, ஜென் ஆல்பா தான் நினைக்கிறேன். அவங்க இருக்க எக்ஸ்போஷர்ஸ், அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு புதுசா தான் இருக்கும். நம்ம அவங்க கண்ணோட்டத்துல பார்த்தா நம்ம இன்னசென்ட்டா தான், அவங்களோட பிரெயின் கூட புதுசு தான். இவனுங்க சொல்றது பேரு ட்ராலேலோ ட்ராலாலா,
துன் 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 சாஹூர் கேப்பச்சினோ அசசினோ பேலரினா கேப்பச்சினா அப்படின்றானுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன புரிய மாட்டேங்குது இதெல்லாம். ஸ்கிபிடி டாய்லெட்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது எனக்கு புரியல. நீங்க யாராவது பாத்திருக்கீங்கன்னா சொல்லுங்க. அந்த ஸ்கிபிடி டாய்லெட்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து இதோட எக்ஸிஸ்டன்ஸே எனக்கு தெரியாது இப்படி ஒண்ணு இருக்குன்னு. என்னன்னா திடீர்னு வந்து மை ஸ்மால் சைல்ட வந்து எனக்கு அந்த பாட்டு வேணும் சொல்லி கேக்குறான். அவனுக்கு என்ன பாட்டுன்னு போட தெரியல. அவன் அந்த பாட்டை பாடி காட்டுறான். அந்த மியூசிக் ஹம் பண்ணிக்காங்க சொல்லிட்டு இது மாதிரி சொல்றான். ஒன்னும் புரியல. நான் வாட்ச் ஹிஸ்டரியில போய் பாக்குறேன். ஏதாவது வந்து இதுவா இதுவா இதுவான்னு சொல்லிட்டு இல்ல இது கிடையாது அப்படின்றான். பெரிய பையன் வரான். அவன் வந்து இவன் என்ன சொல்றா கேள்றா அப்படின்னு சொல்றோன்னா அதுவா ஸ்கிபிடி டாய்லெட் வைக்கிறான். என்னடா அது ஸ்கிபிடி டாய்லெட் அப்படின்னா அது நண்பர்கள் நீங்க அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. நீங்க த மோஸ்ட் அது ரொம்ப டிஸ்கஸ்டிங்னு சொல்ல முடியாது, கிரீப்பியா இருக்கும் ஒரு மாதிரி. அதானா அதான் பசங்க பாக்குறாங்க. நான் போன வாரம் எப்பயும் அந்த மால்ல போயிட்டு இருக்கும்போது பாக்குறேன் அந்த டாய்ஸ் இருக்கு, மர்ச்சன்டைஸ். அந்த ஸ்கிபிடி டாய்லெட்டோட மர்ச்சன்டைஸ் இருக்கு. ஓகே, இன்னசென்ஸ். ஆமா, நீ சொன்ன மாதிரி வந்து நம்மளே கூட இன்னசென்ட் பேரண்ட்ஸா தான் இருப்போம். மேபி நம்ம பர்செப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் வேற, அவங்க பர்செப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் வேற. பர்செப்ஷன் தான் மாறுமே தவிர இன்னசென்ஸ் இருக்கதான் செய்யும், இன்னசென்ட் பேரண்ட்ஸ் இருக்கதான் செய்வாங்க. இப்ப நம்ம பசங்க அடுத்து பேரண்டா மாறும் போதும் அவங்களோட பசங்களுக்கு இவங்க பார்க்கும்போது இன்னசென்ட் பேரண்டா தான் தெரிவாங்க. விஷயங்கள் மட்டும் மாறும். ஏன்னா அவங்க இருக்கும்போது இருந்த இனோவேஷன்ஸ், அவங்க இருக்கும்போது இருந்த திங்ஸ் வந்துட்டு எவால்வ் ஆகும்போது அவங்க அதை புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அப்ப இன்னசென்ட்டா தான் தெரிவாங்க. இவங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவனுங்க இப்ப கன்சியூம் பண்ற கண்டென்ட்டே வந்து உங்களுக்கு இப்ப புதுசா தான் இருக்கும். ஸோ அவனுக்கு பார்க்கும்போது வச்சுங்க அப்பா எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காரு பாருங்களா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்பானுங்க. இல்ல அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனுங்க நம்மள வந்து மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல. இது இருந்தாதான் இது பண்ண முடியும், இது இருந்துச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் தோணுது, டேய் டேய் இதெல்லாம் நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். எப்படி ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தா நல்லா படிச்சிருக்கேன். ஆமா, அது மாதிரி வாங்கிட்டதுக்கு அப்புறமா அது அவ்வளவு காசு கொடுத்து வாங்கினதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும்ல. அப்போ அதை பத்தி கண்டினியூஸா வந்து ஒரு 2 நாளைக்கு ஃபுல்லா இந்த மாதிரிலாம் பண்ண தெரியுமா, அப்படியே புது ஃபீச்சர் அன்லாக் பண்ணிட்டா பாத்தீங்களா இதெல்லாம் பண்றது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் யோசிச்சுப்பாங்க, ஓகே இதெல்லாம் நம்மளும் பண்ணிருக்கோம். ஸோ இது we are not actually அந்த இன்னசென்ஸ் மேபி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது பண்றேன்னா அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி காமிச்சிக்க கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்போ ஒரு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், அது வேற ஏதோ குசின் வைய சைனீஸ் குசினோ ஏதோ ஒரு இது இருக்கு, அங்க என்னென்னலாம் இருக்கும் போறதுக்கு முன்னாடி அங்க என்னென்னலாம் இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒண்ணு பார்த்தோம்னா அது என்னது நமக்கு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால வந்து முன்னாடியே வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து கூகுள் ChatGPT எல்லாம் இருக்கிறதுனால என்னெல்லாம் இருக்கும், இந்த குசின்ல என்னென்னலாம் ஃபேமஸ். இப்போ தாய் குசின்ல போனோம்னா டெசர்ட்டுக்கு வந்து ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோ தருவாங்க, சோறு மாம்பழம், அதான் டெசர்ட். அது அந்த ஸ்டிக்கி ரைஸ் வந்து தேங்காய் பாலில் பண்ணிப்பாங்க, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்க மாதிரி இருக்கும், ரைஸ் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அது மேலே மேங்கோ பழத்தை வந்து கட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, இது தெரியாம போயிருந்தேன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க, நீ டூரிஸ்டா இருக்கும் போது வெக்கம் இருக்கக்கூடாது, உனக்கு கூச்சம் இருக்கக்கூடாது, அப்பதான் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லிட்டு. யூ ஆர் அலவுட் டு பி ஃபுலிஷ் இஃப் யூ ஆர் டூரிஸ்ட். ஓகே, இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஹேபிட் என்னன்னா முன்னாடியே பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு. அதனால ரேண்டமா ஏதாவது திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து ஷாக் ஆயிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இது இந்த இந்த ChatGPT கூகுள்லாம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அது மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தான். நான் இதை பண்றதுக்கு முன்னாடி அவன் ஏதாவது போய் பல்ப் வாங்கியிருப்பாங்க கண்டிப்பா. அது மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போறேன். ஃபிளைட்ல போகணும்டா ஃபர்ஸ்ட் டைம், என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லடா அப்படின்னு. அப்புறம் அவன் தான் சொன்னான், நீ டொமஸ்டிக் ஃபிளைட்டுக்குலாம் பாஸ்போர்ட் தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு எப்படா தெரியும்னா அவன் அதே மாதிரி போய் டொமஸ்டிக் ஃபிளைட்டுக்கு என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைங்கன்னு சொல்லிட்டு பல்ப் வாங்கிட்டான். அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ அந்த புது விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அது தப்பா பண்ணிடுவோமோன்ற ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் எனக்கும் இருக்கும். என்னன்னா நம்ம ஒரு மாதிரி நம்மளை
நம்ம பண்றது வந்து நம்மளுக்கே வந்து எம்பாரஸ் ஆயிடக்கூடாது, யாரும் நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாது அப்படின்ற தாட் இருந்துட்டு இருந்துச்சு. அது எப்போ காலப்போக்கில் மாறிச்சுன்னு தெரியல, எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சது. அது நமக்கு தெரியல தானே, நம்ம புதுசா கத்துக்க போறோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அதே மாதிரி வந்து என் கூட இருக்கிறவங்களுக்கும் இப்போ சில விஷயங்கள் வந்து புதுசா இப்போ ஒரு இடத்துக்கு வரோம்னா அந்த இடத்துக்கு எப்படி இருக்கணும்ன்றது தெரியலன்னா நான் அது வந்து ஃப்ரீயா விட்டுருவேன். நான் அந்த இடத்துல வந்து நம்மளோட இன்செக்யூரிட்டியும் போட்டு இப்போ அது வந்து நமக்கு ஒரு மாதிரி எம்பாரஸா இருக்க போகுது அப்படின்லாம் யோசிக்கிறது எல்லாம் கிடையாது. இப்படி நம்ம எப்படி யோசிப்போம், நம்மள ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம எம்பாரஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு, அதே மாதிரி அவங்களும் ஆயிடக்கூடாதுலாம் யோசிக்கிறதுலாம் இல்லை. அந்த இடத்துல வந்து இப்படி இருக்கணும்னா அப்படி சொல்லுவோம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க என்ன சென்ஸ் அங்க இருந்துட்டு போட்டுமே, ஓகேவா, அவங்களா கத்துக்கிட்டோம் அப்படின்றதே இது பண்ணுவேன். திடீர்னு வந்து மெய்யல கண்ட பிரேம்குமார் மாதிரி சொல்ல போறீங்க. பரவாயில்லையே இருக்கு. இல்ல, எனக்கு ஆக்சுவலா இது ஆக்சுவலா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதேதான் அந்த இன்டர்வியூ நான் பார்க்கல, எதுவும் இது பண்ணல. என் ஃப்ரெண்டுகிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், காசு எதுவும் வாங்கல, யார்கிட்டயும் இது பண்ணணும்னு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, பரவாயில்லடா ஏமாந்துட்டு போவோம், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன். என்னடா நீ அந்த டைரக்டர் மாதிரி பேசுற, என்னன்னா நான் அப்புறமா வீடியோ எடுத்து காட்டுறான், பார்த்தா அதேதான் அவரும் பேசியிருக்காரு. இல்லடா, ஒரு சில விஷயம் வந்து நம்ம இதெல்லாம் ரொம்ப கன்சியூம் பண்ணி நம்ம விஜய் வரதராஜன் ஓக்கல் வழி இதெல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப பிலசாபிக்கலாக நம்ம வந்து ஒரு மாதிரி மோல்ட் ஆயிருக்கமோன்னு தோணும். அப்போ வந்து நம்ம வந்து என்ன மாட்டோங்கிறோம், மற்றவங்களோட வந்து ஃபிட்டின் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி பேசுறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னசென்ட்டா தெரியுறாங்க. அவங்க இதெல்லாம் தெரியல பாரு, நம்ம அவங்க பார்வை முன்னாடி ஃபூலிஷா தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஐ ஸ்டாப் கேரிங் அபவுட் தோஸ். பரவாயில்ல, அது உங்களோட பெர்செப்ஷன். அதுதான் நான் சொல்றேன். அது வந்துட்டு எந்த விதத்துலயும் நம்மளோட இதை இது பண்ணாதுல்ல. எப்படி சொல்றது, நமக்குமே சில விஷயத்துல வந்து இக்னரன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஆனா இப்போ எனக்கு கான்சியஸா நான் ஒரு விஷயத்த இது பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம பிலாசபிக்கலா பாக்குறதுமே வேற வழி இல்லைன்றத விட அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த கண்ணுல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நம்மளால அப்படிதான் பார்க்க முடியுது. ஸோ அதுல எந்த தப்பு இல்லைன்றதுதான் எனக்கு தோணுது. நம்ம வந்துட்டு நீயும் இப்படிதான் பார்க்கணும் அப்படி சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ணா நம்ம அதை இது பண்ணலாம். ஆனா நம்ம அப்படி பண்றது கிடையாது. ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இப்போ இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருந்தோம், சரியா? ஃபன்னா வந்து நம்ம சாப்பிட போறப்ப வந்து சாப்ஸ்டிக்ஸ்ல சாப்பிட தெரியாம சொதப்படுறது, இல்லைன்னா வந்து என்ன சொல்றது, ஒரு விஷயம் இந்த சைனீஸ் குசின்ல போனப்போ பெரிய டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றாங்க ஹாங்காங்ல. ஃபேன்சியா ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் போறோம்னா அங்க 2 சாப்ஸ்டிக் வைக்கிறாங்க. ஒன்று எதுக்குன்னு தெரியல, ஒன்றுக்கு 2னா 2 செட்டு வைக்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்னா எதுக்கு 2 வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் என்ன நினைச்சேன், நம்ம ஸ்பூன்ஸ் இருக்குல்ல, வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பார்த்தோன்னா சூப்புக்கு ஒரு ஸ்பூன் இருக்கும், அப்படைசருக்கு ஒரு ஸ்பூன் இருக்கும், மெயின் கோர்ஸ்க்கு ஒரு ஸ்பூன் இருக்கும், டெசர்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் இருக்கும். அந்த மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சேன் நான். நல்ல வேலை கூச்சத்தை ஒருத்தர் கேட்டேன், எதுக்கு 2 வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க ஃபுட்டு நடுவில் கொண்டு வந்து வைப்பாங்களாம், அந்த சர்க்குலர் ட்ரேல வைப்பாங்க, எடுத்துட்டு வந்து நீ சாப்பிட்ற சாப்ஸ்டிக்கை நீ வாய்க்குள்ள விட்டு சாப்பிட வேண்டியது, அதுல இருந்து அதை எடுத்தா மொத்தம் எடுக்கணும்ல. நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது நான் இதுதான் யோசிச்சேன். ஒருவேளை நமக்கு வந்து ஒரு கரண்டி வந்து சாப்பாடுல போடுறதுக்கு இன்னொரு ஸ்பூன் வந்துட்டு நம்ம சாப்பாடு வச்சிருப்போமே, அந்த மாதிரி தான் எனக்கு அது தோணல. ஏன்னா நம்ம டிஷ் வரும்போது நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்துருந்தாங்க சொல்லலாம். ஒருத்தர்கிட்ட சாப்ஸ்டிக் இருக்கு என்னன்னா யோசிச்சா. அப்புறமா சொன்னாங்க அந்த இது ஒண்ணு வந்து அதுல இருந்து எடுத்து உங்க பிளேட்ல வச்சுக்கிறதுக்கு, இன்னொன்னு நீங்க எடுத்து சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட்டப் இதுல தான் பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு ஏரியாவில் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாக தோணிட்டு இருக்க ஒரு விஷயம், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிக்காமலே இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி ஆஃப்டர் 2014 நம்ம கண்ட்ரியில் நடக்கிற நிறைய சேஞ்சஸ்ஸு, அந்த என்னன்னா நம்ம அதை அஃபெக்ட் பண்ணல அது டைரெக்டாக, சரியா? பிகாஸ் தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம ஒரு மெஜாரிட்டி செக்ஷனில் ஃபார்ம் ஆகிட்டோம், வந்துட்டோம். ஓகே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஓபிசி பிரிவில், ஹிந்து ஓபிசி பிரிவில் இருக்கவங்க எல்லாமே மெஜாரிட்டி தான். அவங்களுக்கு வந்து இவங்க பண்ற எந்த ஒரு விஷயமுமே வந்து பிரச்சனையாவே இருக்காது. ஏன்னா அது டைரக்டா நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. நாளைக்கு ஆனா நம்மளை அஃபெக்ட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பண்ணாம போயிட்டோம்னா
இதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே இருந்துக்கலாமோன்னு தோணும் சில பேர் நான் பார்க்கும்போது. அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சின்னது. they have their family, அவங்க ஜாப் இருக்கு, அவங்க படிக்கிறதோ இல்லை வந்து கத்துக்கிறதோ அவங்க ஜாப் ரிலேட்டடா பண்றாங்க. எது பண்ணா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10% இன்கம் ஏறும், அடுத்த ப்ரொமோஷன் எப்படி வாங்கலாம், இதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட அதிகபட்ச பொலிட்டிக்கல் இது என்னன்னா யார் வந்து சிஎம் ஆறாங்க, யார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆறாங்க, எந்த கட்சி என்ன பண்ணுது, மீம்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். பாலிசி டிஸ்கஷனோ இப்போ சிஏ என்ன பண்ணுச்சு, ஃபார்முலாஸ் என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் உங்களுக்கு பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு இம்பாக்ட் மை பிளேட். ஓகே, என்னோட பெட்ரோல் ப்ரைஸ்லயோ என்னோட இதுலயோ கவலைப்பட. நான் அப்படியே இன்னொரு செக்ஷன் இருக்காங்க, அவங்க பெட்ரோல் பிரைஸ் அதிகமாச்சுன்னா எப்படி என் சேலரி 5,000 எனக்கு அதிகமாக்குறது, நான் இதை மேனேஜ் பண்றதுக்கு, இந்த மாதிரிதான் யோசிக்கிறாங்க. இப்படியே இருந்து பழகுறாங்க அவங்க. அவங்களுடைய இன்னசென்ஸ் அது வேற லெவல். அது ஓகே. ஒரு சைட்ல வந்து பார்க்கும்போது ஒரு கோட் சொல்லுவாங்கல்ல, இஃப் யூ டோன்ட் இன்வால்வ் இன் பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் இன்வால்வ்ஸ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு கோட் ஒன்று இருக்கு. எக்ஸாக்டா தெரியல எனக்கு. நீ பாலிடிக்ஸ்ல சம்மந்தப்படலனாலும், நீ பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆனாலும் உன்னை வச்சு பாலிடிக்ஸ் நடக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை தோணுது. இல்ல அது வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த மாதிரி இருக்கிறது நான் என்ன சென்ஸ்ன்னு பாக்குறத விட அவங்க இக்னரண்டா தான் இருக்காங்க. அப்படி இது தெரிஞ்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு இக்னரண்டா தான் இருக்காங்க. ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு இதை நம்மள என்ன பாதிக்க போகுது அப்படின்லாம் கிடையாது. இப்போ 2 கண்ட்ரிக்கு நடுவில் வார் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை பாதிக்க எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா உனக்கு வந்து அது பாதிப்புன்னு வரும்போதுதான் வந்துட்டு தெரிய வருது. இல்ல அப்ப கூட அவங்க அதை வந்து அவங்க they choose to ignore அந்த சைட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்க்க வந்து அவங்க வாண்டடா இருந்துட்டு இருக்கிறாங்க. மாதிரி அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு எப்படி வந்து இந்த சில ஃபேன்ஸ் வந்துட்டு காக்னிட்டிவ் மைண்ட் செட்ல பண்ற தப்பெல்லாம் விட்டுட்டு வெறும் இதை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு வரும் நம்ம. எனக்கு இந்த 2024 எலெக்ஷன் வந்துச்சுல்ல, 3வது டைம் வந்து சேம் இது வந்தப்பெல்லாம் வந்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு, இதெல்லாம் நம்ம யோசிக்காமலே இருந்திருந்தோம்னா இன்னைக்கு எதை பத்தியுமே கவலைப்படாம நெக்ஸ்ட் டே நம்ம வந்து வேலையை கண்டினியூ பண்ணலாம். கரெக்ட். இல்ல நமக்கு இந்த மாதிரி சுத்தி நடக்கிற சில விஷயங்கள்ல வந்து இக்னரன்ஸ் இல்லாம நம்ம அதை பாக்குற விதம் மாறினதுக்கு அப்புறம் நம்மளால வந்துட்டு பீஸ்ஃபுல்லா இருக்க முடிய மாட்டேங்குது. ஆனா அந்த இக்னரன்ஸ் வச்சுக்கிட்டு சுத்துறவங்க அதை பத்தி ஒரு கவலையும் படுறது இல்லை. அவங்களால என்ன சொல்றது, சில நேரம் அந்த இக்னரன்ஸ் அந்த இன்னசென்ஸ் வந்துட்டு நமக்கு பார்க்க அழகானதாகவும் நமக்கே வந்து கியூட்டா, ஒரு சில நேரம் நமக்கே நம்மளால அறியாம புன்முறுவல் செய்ய வைக்கிற அளவுக்கு ஆன விஷயமா இருக்கு. ஆனா அதே இக்னரன்ஸை வச்சு அவங்க பண்ற டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, அவங்க பண்ற நிறைய விஷயங்கள் இல்ல, ஆனா அது இக்னரண்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த பட்டிமன்ற காமெடி இருக்குல்ல, பட்டிமன்றத்துல ஒய்ஃப் தோசையை வச்சு பண்றது, சமையல் வச்சு கிண்டல் பண்ற காமெடி எல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் டெய்லி லைஃப்ல. சரியா? அது தப்பு. அது வந்து ஒரு மேல் சாமினிஸ்டிக்கான ஒரு டாமினண்டான ஒரு இதுல வந்து அவங்களுடைய எஃபர்ட்ஸ் அண்டர்மைன் பண்ணி பண்றோம். ரொம்ப ஓக்கா பேசணும்னு நினைக்கல நானு. கரெக்ட். பாராட்ட தேவையில்லை, அட்லீஸ்ட் வந்து ரொம்ப போட்டு கலாய்க்காம இருக்கலாம். சரியா? அதெல்லாம் நார்மல் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்காங்க, இந்த ஜென்ரேஷனும் இருக்காங்க. அது என்ன ஆச்சு, எவால்வ் ஆயிடுச்சு. பட்டிமன்ற காமெடியில அப்ப ஸ்டாண்டப் ஓப்பன் மைக்கு அந்த மாதிரி. எனக்கு அந்த இது வந்து கொஞ்சம் எரிச்சலாது. இல்ல அதேதான் இப்போ நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருந்த சினிமா காமெடிஸுமே நம்ம வந்துட்டு முன்னாடி ரொம்ப ஓக்கா நம்ம பேசாம, ஓக்காலாம் இது சொல்றேன் சில விஷயங்கள் நமக்கு வந்துட்டு பாடி ஷேமிங் காமெடியா இருக்கட்டும், ஸ்லட் ஷேமிங் காமெடியா இருக்கட்டும், அப்போ வந்து நமக்கு அது பெரிய கேர் எடுத்துக்காம சிரிச்சிட்டோம். இப்ப நமக்கு யோசிக்கும் அந்த காமெடி பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் ஆகுது. அந்த விஷயம்ன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நமக்கே டிஸ்கம்ஃபர்ட், அது என்னடான்ட்டு நம்ம டிஸ்கஸ்டிங்கா பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து என்ன சொல்றது, இப்போ நம்மளால ஒரு காமெடியவே என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு நான் சொல்றேன். அந்த அந்த வகையில அவங்க எல்லாம் ரொம்ப இக்னரன்ஸ் அண்ட் பிளிஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களோ அப்படின்னு கூட தோணும்.
இன்னொரு சைடு பார்க்கும்போது அந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த காமெடி வந்து எனக்கு எப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஃபன்னியா இருந்துச்சுன்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டு என் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து எங்க வீட்டுல எப்படி நான் வந்து வளர்ந்தனோ அதே மாதிரிதான் அவங்க வீட்டுல அவங்க வளர்ந்துருக்காங்க. எங்க வீட்டுல என் பசங்க வந்து எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்க வீட்லயே அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாம அவங்களே பார்த்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நீ வந்து இப்போ சமைக்கிற மீன் குழம்பு வைக்கிற, அது நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி அவங்கள வைக்க முடியும்? கரெக்ட். சரி, ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. சரியா, வச்சதுக்கு அப்புறமா அப்ப நான் அந்த சமையல குறை சொல்லணும்னா அதே நான் பட்டிமன்ற காமெடி நடிக்கிறேன்னு வையேன். என்னம்மா இது சாம்பாரா ரசமா ஒரு காமெடி இருக்கு, சாம்பார் இல்ல சாம்பார் வைக்கவா ரசம் வைக்கவா என்ன குழம்பு வைக்க, நீ வையுமா அதுக்கப்புறம் நான் பேர் வச்சுக்கிறேன் அப்படின்றது வந்து அது எவ்வளவு பெரிய வன்முறைன்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு. பட் அது எல்லாருக்கும் தோண மாட்டேங்குது அப்படின்றதான் எனக்கு பிரச்சனையே. இப்போ இல்ல இது ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து ஒரு ஜெண்டர் பேஸ் பண்ணி இருக்கிறதுனாலயே வந்துட்டு இந்த விஷயம் வந்து நம்ம இதே விஷயம் ஜெண்டர் பேஸ் பண்ணாம ஜெண்டர் பயாஸா இல்லாம சமைக்கிறதுன்றது இப்போ கேஷுவலா வந்துட்டு ஒரு கப்பல் இருக்காங்கன்னா 2 பேருமே அவங்களுக்கான வேலைகளை ஷேர் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க கப்பல்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் சமைக்கிறாங்க இது பண்றாங்கன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு ஜோக் போட்டா, இப்போ எப்படி சொல்றது, அந்த பையன் சமைக்கிறதோ அந்த பொண்ணு சமைக்கிறதோ நீ வந்து டிஷ் குக் பண்ணி நான் அப்புறமா பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது எனக்கு அப்போ தப்பா தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இல்ல அப்பயும் தப்பு தான். இப்போ ஒய்ஃபும் நீயும் வேலைக்கு போறீங்க, அவங்க வந்து உனக்கு லேட் ஆகுது, நீ சமைக்கிறீங்க, நீயும் வேலை முடிச்சுட்டு வந்தா சமைக்கிறீங்க, ஏதோ ஒண்ணு பண்ற. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீ பிரியாணி ட்ரை பண்ற, அது என்ன ஆயிப்போச்சு, கொஞ்சம் குழஞ்சு போய் உப்புமா மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே, நீ அதை வந்து என்ன பண்ண முடியும், அன்டூவா பண்ண முடியும், கண்ட்ரோல் செய்ய முடியும், பண்ண முடியாது, வச்சுட்ட நீனு. பட் நீயும் வேலை முடிச்சு வந்து எஃபர்ட் போட்டிருக்க, வந்து பார்த்துட்டு என்ன வந்து கிச்சடியில சிக்கன் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உங்களுக்கு சுருக்கணும். ஆமா, இங்க ஜெண்டர் பைஸ் எல்லாம் கிடையாது. நீயும் 8.5 மணி நேரம் ஒர்க் முடிச்சுட்டு 1 hour கம்யூட் பண்ணிட்டு வந்திருக்க, நீனு வந்து முடிச்சுட்டு அது பண்ணிருக்க, நீ ஏதோ ஒண்ணு சொதப்பிருச்சு. அப்ப ஜெண்டர் பைஸ் கிடையாது. இது உண்மை பொய் இதுவா போயிடுது, இந்த ஒயிட் லை அந்த இதுக்கு போயிடுது. இந்த விஷயம் வந்து உண்மை பொய்க்கு கூட சொல்லுவாங்க. எப்படின்னா சில சமயத்துல வந்து உண்மை வந்து ரொம்ப கசப்பா இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த டைம்ல வந்து ஒரு பொய் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க கூட, ரேசிஸ்டா இருக்க மாதிரி தெரியுது, பட் அதுக்கு பேர் வந்து ஒயிட் லை. ஆமா, இது திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. உனக்கு தெரியுமா என்ன திருக்குறள்? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா வந்து ஒரு இன்டென்ஷனலா நீ வந்து தப்பு ஒரு பொய் சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல, ஒரு இடத்துல வந்து ஒரு உண்மை என்ன நன்மையை தருமோ அந்த நன்மையை ஒரு பொய் ஒண்ணு தருதுன்னா அந்த பொய்ய வந்து அதுவும் சிறப்பான விஷயமா தான், உண்மைக்கு நேரா தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறள் வந்து பொய்மையும் வாய்மை இடத்த பொறை தீர்த்த நன்மை பயக்குமே அப்படின்னு நம்ம சின்ன பசங்கிட்ட எல்லாம் நிறைய சொல்லுவோம்ல, ஊசி போட்டா இந்த ஊசி வலிக்குமான்னா நமக்கு தெரியும் வலிக்குன்னு. அந்த இடத்துல நான் வந்து உண்மையாதான் இருப்பேன், நான் வந்து ஆனஸ்டா இருப்பேன், ஆமாப்பா இது வலிக்கும், ஆமா ஆமாப்பா இது வந்து இந்த ஊசி போட்டா பட்டாக்ஸ்ல 3 நாள் வீங்கிட்டு இருக்கும், நீ உட்கார முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல. நிறைய இடத்துல எஸ்பெஷலி வந்து when you are in a relationship, boys and girls who are in a relationship, நிறைய இடத்துல வந்து அவங்க if they are ஏதோ ஒரு லாஸ் ஏதோ பண்றாங்க, அது அப்படிதான் இருக்கும், நீ யூ ஹேவ் டு ஃபேஸ் இட் சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி உண்மையை சொல்லாம சரியாயிடும், அவங்க உங்களை விட்டு எங்கேயும் போல, இல்லைன்னா வந்து இந்த விஷயம் கண்டிப்பா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்றதும் வந்து ஒரு இதுதான். ஓகேவா, இந்த ரொம்ப பேரலல் டாபிக்ஸ், இந்த நம்ம பேசின இக்னரன்ஸும் இந்த உண்மை பொய்யும் கூட. இது வந்து இந்த படத்துல அன்பே சிவத்துல வந்து சீனாவே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒடிசால போய் மாட்டிப்பாங்கல்ல, அப்ப சாப்பாட்டுக்கு வந்துட்டு காசு இருக்காது, 2 பேர்ட்டையும் காசு இருக்காதுல்ல, இவரோட ஷூஸை வித்துட்டு தானே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. அந்த நேரத்துல சொல்லியிருக்க மாட்டாரு, அது சொல்லாம இது பண்ணிட்டு வேற எது சொல்லியிருப்பாரு. அது தெரியும் போது அந்த ஆளுக்கு டென்ஷன் ஆகும். அதுதான் அதுக்காக நான் வந்து
இஷ்டத்துக்கு போய் சொல்லிட்டு சீட் பண்ணிட்டு உனக்கு சொன்னா கஷ்டமாயிருமே நான் சொல்லல. திருவள்ளூர்ல ரெஃபரன்ஸ் எடுத்து செருப்படி வாங்கினீங்கன்னா நாங்க பொறுப்பு கிடையாது. இதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பாகாது. ஆமா, அதெல்லாம் தவிர்த்து இந்த ஒரு இதுக்கு பேர் இருக்கான்னு தெரியல. இப்போ நம்ம டிவிலயோ இல்ல வீடியோலயோ மீடியால உங்களுக்கு டெய்லி நம்ம பாக்குறோம்னா நமக்கு அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்க நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஆளு அப்படின்ற மாதிரி தோணும். கரெக்ட், இதே ஃபீலிங் எனக்கு இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு நம்ம எல்லாம் வந்து யாரோ கரெக்ட்னா இப்ப நம்ம வந்து இருக்கோம். இப்ப நம்ம வந்து நம்மளோட சிப்ளிங்ஸ் இருக்காங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து பல வருஷமா நமக்கு தெரியும். சேம் அதே அந்த தாட்டு தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதே தான் நம்ம பல வருஷமா இந்த இந்த விஷயம் வந்துட்டு என்ன சொல்றது, பயங்கரமா அந்த அப்படி ரசிச்சு பார்க்குறவங்களுக்கே அது கெடுதலா போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆக்டரோ இல்லை வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்றவங்களோ இல்லை வந்து யூடியூப் ஒரு யாராவது எனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 10 வருஷமா அவங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவங்களோட ஒர்க்கு நான் ஃபாலோ பண்றேன், கன்சியூம் பண்றேன். இப்படி இருக்கும்போது நான் நேரில் அவங்கள பார்க்கும்போது எப்படின்னா, இப்போ நம்ம அண்ணனை யாராவது பார்க்குறோம்னா அவருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்குன்ற ஒரு இதுலயே நம்ம இருப்போம்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிள் கான்வோவா இருக்காது. 2 பேரும் அண்ணா நீ பேசுறேன் நானும் பேசுறேன்னா அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து செலிபிரிட்டிஸ்லாம் மீட் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் ரொம்ப பந்தா காட்டுறான், ரொம்ப ஒவ்வொரு சீன்னு சொல்லிட்டு. என்னன்னா அவனுக்கு உனக்கு தெரியாதுடா, உனக்கு தெரியும். அவன் டெய்லி பாத்திருக்க, நீ உன் பக்கத்து வீட்டு பையன் கெட்டப்ல பாத்திருப்ப, நீ போலீஸ் ஆஃபீஸர் கெட்டப்ல, இல்ல உங்க அப்பாவோ சித்தப்பாவோ அது மாதிரி நீ பாத்திருக்க. நீ அவனுக்கு நீ யாருன்னே தெரியாது. சூரியவம்சம் படத்துல பஸ்ல உட்காந்துட்டு இருப்பான்ல, யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் இருப்பான். இன்னொன்னு அது எங்க வந்து டேஞ்சர்ஸ் ஆகுதுன்னா, ஒரு செலிபிரிட்டியோ ஒரு ஏதோ ஒருத்தர் அவருடைய இமேஜ நம்ம இப்படிதான் பாத்துருக்கோம், இந்த மாதிரிதான் இவரையும் சொல்லிட்டு அவருடைய காட்டப்பட்ட இமேஜ் ஒண்ணு இருக்குல்ல, இத பார்த்து இவர் இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ அது இல்ல அப்படின்னு இவங்க தெரிய வரும்போது, அவன் இல்லான்னு தெரிய வரும்போது ப்ராப்ளம். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவன் நம்ம மறுக்கிறான் பாத்தியா, அந்த ஒரு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்ல இல்ல. ஆமா, இது எங்க அண்ணன் வேலை இதை இல்ல, ஆமா ஏதோ ஒண்ணு பயஸ் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அது வந்து இப்ப நம்ம பேசின இந்த இக்னரன்ஸ், இந்த ஒரு விஷயம் பிளஸ் வந்து ஒன்னு சொன்னல இந்த பொலிட்டிக்ஸ் இந்த இதெல்லாம் இன்வால்வ் ஆகாம இருந்திருந்தோம்னா மேபி அன்னைக்கு நைட்டு வந்து என்னைக்கும் போல ஒரு ஈவினிங் மாதிரி தூங்கி எழுந்துச்சு அடுத்த நாள் கேஷுவலா வேலையை பார்க்க போயிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதுனாலயோ என்னவோ தெரியல, நம்ம அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த எடுத்து சொல்றேன். ஒரு அம்மா வந்து குழந்தைய வச்சுட்டு அழுகிறது ஃபுல்லா வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரு மாதிரி வந்து ஏதோ நம்ம வீட்டுல வந்து ஒரு டெத்து இறப்பு இருந்த மாதிரி. எப்படி இருந்ததுன்னா இந்த கதைகள்ல புக்ல இருக்குல்ல அந்த மரண ஓலம் அப்படி அது லிட்டரலா அதை ஃபீல் பண்ணேன். இத்தனைக்கும் நான் வந்து நியூஸ் வீடியோ அந்த இதெல்லாம் ஆடியோ வச்சுட்டு பார்க்கல. ஏன்னா எனக்கு நைட் டைம்ல தான் இது வந்துச்சு. நான் ஐ டிட் நாட் டிஸ்டர்ப் மை ஃபேமிலி ஸ்லீப்பிங். ஆடியோ இல்லாம தான் நான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸோ ஃபுல்லா கூட பார்க்கல. ட்விட்டர் ஃபீடோ இல்லை இன்ஸ்டால ஃபேஸ்புக்கில் அந்த ஃபீடு ரைட்டர்ஸ் இந்த இது நியூஸ் போஸ்ட்டு பிரேக்கிங் நியூஸ் இதெல்லாம் தான் பார்த்துருந்தேன். இருந்தாலும் எனக்கு அந்த அழுகை சத்தமும் அந்த இதுவும் வந்து மண்டக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் என்னால் ஒர்க்கில் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு மாதிரி விக்கிட்டு வருது. அது வந்து ஒரு மாதிரி கோபமா எப்போ ஆச்சுன்னா அதை சப்போர்ட் பண்ணி போட்டாங்க பார்த்தியா இன்னைக்கு நைட்டு. அவர் எவ்வளோ பாவம் தெரியுமா, அவருக்கு தான் வலி அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு கான்ஸ்பிரசி போட்டு நீ வந்து வருத்தம் தெரிவிக்கலாம் கூட பரவாயில்ல, உன்னுடைய இது வந்து எந்த அளவுக்கு கிளவுடா இருந்துச்சுன்னா நீ எந்த அளவுக்கு வந்து என்னடா சொல்றது வாண்டடா இக்னோரண்டா இருக்கவங்க வேணும்னே வந்து நான் அதை பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல அது அவங்க எப்படி அவங்க பேசுறேன் இந்த இவ்வளவு மோசமா இருந்திருக்கீங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க சொல்றான். சேச்சா அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. எப்படி தெரியும் அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஃபேமிலி ஃப்ரெண்டா இல்ல அந்த மாதிரி அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்மளே வந்துட்டு சரி இவங்க டாக்டரு இவங்க வந்து படிச்சவங்க இவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க நடந்துப்பாங்க, சென்சிபிளா பேசுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இருந்த சில பேரு
இப்படி பேசும்போது ஏன் இப்படி இருக்காங்கன்ற கோவம் தான் நமக்கு ஒன்றும் வருது. ஆனா இப்படி இருக்காங்கல்ல இவங்க எனக்கு தெரிஞ்சு செலக்டிவ் இக்னரன்ஸ் இருக்காங்களோன்ற ஒரு இதுவும் இருக்கு. ஏன்னா இப்போ அதே விஷயத்த வேற ஒருத்தவங்க பண்ணியிருந்தா இப்படி இக்னரண்டா நடந்துக்க மாட்டாங்க. ஓகேவா? இது டைஸ் பேக் டு அவர் லாஸ்ட் எபிசோட் கான்செப்ட் ஆஃப் ஹீரோ வர்ஷிப். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அதனால அந்த தப்ப இது வந்து எல்லா இதுலயும் நீ சொல்லலாம். என்னோட மதத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை என் கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது வந்து அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைல்ல. ஆனா அவன் பண்றான் பத்தியா, அது பெரிய விஷயம். அது எப்படின்னா, இப்போ என் மதத்துக்குள்ள நான் இருக்கேன், எனக்கு இந்த மதம் பிடிக்கல, இந்த மதத்துல வந்து இவ்வளோ ஃபிளாஸ் இருக்கு, நான் இதை எதிர்த்து கொஸ்டின் பண்றேன், ஏன்னா நான் இந்த மதத்துக்குள்ள இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து இந்த மதத்தை மட்டும்தான் நீ வந்து கொஸ்டின் பண்ற, அந்த மதத்தை நீ ஏன் பண்ணல அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் கலைஞர் சொல்லியிருப்பாரு, என்ன எந்த பாம்பு கொத்த வருதா, என்ன எந்த கலைஞர் சொல்லல, இது யார் சொன்னது? திருமா சொன்னது. ஆமா, சரி. ரொம்ப அது ரொம்ப கட்டலாம் பண்ணடா, நல்லாதான் இருந்துச்சு. அது உன்னோட இக்னோரன்ஸ், அது யுவர் இக்னோரன்ஸ். ஓகேவா? இந்த இக்னோரன்ஸ் ஓகே. ஆனா வந்து ஸ்லிப் ஆஃப் தி டங், உனக்கு வந்து கருத்து தெரியுது, யார் சொன்னாங்கன்னு பிரச்சனை இருக்கு. இது திருமா சொன்னதை நீ கலைஞர் சொன்னது பிரச்சனை கிடையாது, சரியா? திருமா சொன்னது ஹெச் ராஜா சொன்னதை கலைஞர் சொன்ன மாதிரி நீ சொன்னதுனால தப்பு. கரெக்ட். ஓகே, இது கரெக்ட் தான். அது நீ என்ன இந்த மனத்தை மட்டும் சொல்றீங்க அப்படின்னா, என்ன எந்த பாம்பு கொத்த வருகிறதோ, என்ன எந்த நாய் கடிக்க வருதோ, நான் அதை தான் திரும்ப இது பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். நான் பிறந்த குரூப் இது, என்ன இந்த குரூப் இது சொல்லுதுன்னா நான் இந்த குரூப் தான் சொல்ல முடியும். நான் ஏன்னா பக்கத்து வீட்டுல போய் நீ அதை பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் என்னதான் வந்து ரிட்ரோஸ்பெக்ட் பண்ணி. அதான் இப்போ இந்த நம்ம இந்த இக்னரன்ஸை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம், என்ன சென்ஸ் இதெல்லாம். இது வந்து சில இடத்துல அவங்க இக்னோரண்டா இருந்துட்டு போறாங்க, அது கியூட்டா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்துல மண்டையில தட்டி அப்படி இக்னரண்டா இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றது, சின்ன வயசுலயே வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு இப்போ ஊர்ல இருக்கோம்னா இவங்கள்ட்ட பேசாத, இது இவங்கள்ட்ட சாப்பாடு வாங்காத, இவங்கள்ட்ட தண்ணி குடிக்காத, இப்படி எல்லாம் சில இதெல்லாம் சொல்லி இது பொழப்பாங்க, தெரியும்ல? தெரியும். அது இக்னரன்ஸாவே இருந்துட்டு அதையே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தானா அது தப்பு. ஓகேவா? அது அந்த மாதிரியான விஷயத்துல பிரச்சனை என்ன தெரியுமா, ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு, இந்த அர்பன் சைடு வளர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு சைடே தெரியாது. ஓகே, ஏன்னா இங்க அந்த மாதிரிலாம் பண்ணா உன்னால சர்வே ஆக முடியாது. சோ உன்னால இந்த மாதிரிலாம் பாத்துருக்க முடியாது. அது ஒரு சைடு. இன்னொரு சைடு இருக்கவங்களுக்கு அது ஒரு தப்பாவே தெரியுது. அதுதான் நான் சொல்றேன், அவனுங்க கேஷுவலா இக்னரண்டாவே இருந்துட்டு இருக்கானுங்க. அது வந்து அது தப்புன்னு கூட அவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தப்புன்னு தெரிஞ்சு மாத்திக்கிறவனுங்களும் இருக்கானுங்க, தப்புன்னு தெரிஞ்சு மாத்திக்காதவனுங்களும் இருக்கானுங்க. தப்புன்னு தெரிஞ்செல்லாம் மாத்திக்காம, தப்புன்னு தெரிஞ்சு மாத்திக்காதவங்க எல்லாம் கிடையாது, சரியா? அவனுக்கு சொன்னான்னா அதை எடுத்துக்க மாட்டான். செலக்டிவ் இக்னரன்ஸ். அதுதான் சொல்றேன். தப்புன்னு சொன்னா அவன் வந்து அது அந்த நம்ம அந்த முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, அந்த ஃபேன் எப்படி திங்க் பண்ணுவான், அதுல இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் தானே எடுத்துப்பான், அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறானுங்கன்ற. இல்ல என்ன விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டேஜ் எல்லாருமே வந்து அட் சம் பாயிண்ட் வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து கடந்து தான் வந்திருப்போம். இது ஒரு நேச்சுரல் எவல்யூஷனுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் இது. ஓகே, இப்போ நான் சொன்னல இந்த சாப்ஸ்டிக் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டோட கொலீகோட நான் வந்து வேற ஒரு இதுக்கு போறேன்னா எனக்கு தெரியும் அங்க என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கம்பேர் பண்ணும்போது நான் போன தடவை மீட்டிங்கோட இந்த மீட்டிங்ல வந்து நான் வந்து கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னா நான் சொல்லுவேன், நானு இது வந்து இந்த மாதிரி சாப்பிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். அதே சமயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான சீரியஸான விஷயம் வரும்போது நீ அதை வந்து ரியலைஸ் பண்ணாம இருக்கிறது வந்து இட்ஸ் கிரிமினல் அஃபென்ஸ் என்ன கேட்டா. இப்போ நேத்து நியூஸ் என்னன்னா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ ஒன்று, அந்த வீடியோ வந்து இந்தியன் கவர்மெண்டா இல்ல பிஎம் ஆஃபீஸர்னு தெரியல, அது தூக்க சொல்லிட்டாங்க. ஓகே, அது என்னன்னா ஒரு ஃபன்னி ரீல். அது ஹவு நம்ம ஜி வந்து எப்படி வந்து மத்த கண்ட்ரி லீடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணாரு. கரெக்ட், அதனால கூட பார்த்தேன். நம்ம போன எபிசோட்ல சொல்லிருந்தோம்ல, ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றாங்க, அது அப்படியே வந்து அவனுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. செகண்ட் ஷோ இவரு ரஹ்மான் கூட அதை ஷேர் பண்ணியிருந்தாரு, பர்ஃபெக்டா ரெப்ளிகேட் பண்ணிருக்கானுங்க. ஐயோ, அதான் இதெல்லாம் பார்த்துட்டும்
அவனுங்க வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு துரந்தர் 2 பார்த்துட்டு வாட் அ மேன் வாட் அ விஜன் வாட் அ தாட் அப்படின்றானுங்க. அடுத்து ஒரு இது போட்டிருந்தாங்க, துரந்தர் 3யோட பிளாட் ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்னன்னா கோவிட் டைம்ல வந்து ஒரு பெரிய பிளான் ஒன்று போட்டிருந்தாங்க பாகிஸ்தான் ஆர்மி வந்து இது பண்றதுக்காக, இன்ஃபில்ட்ரேட் பண்றதுக்காக. அதனாலதான் ஜி வந்து சூப்பரா வந்து ஆக்சிஜனை கட் பண்ணி அவங்கள வந்து உள்ள வர விடாம இது பண்ணி தடுத்துட்டாரு. அவங்க இத்தனை பேரை வந்து கதையை முடிச்சிட்டாரு அவங்க கதையை. அதனாலதான் இது பண்ணாரு. ஜி எந்த பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி எடுத்தாலும் எனக்கு சொல்ல பண்ணக்கூடிய ஆள் தான். இல்லைன்னா அது ப்ரொபகேண்டா படம், இது நிறைய பேருக்கு வந்து போய் வேற மாதிரி இதாகுன்றது தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல அதை பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸே வந்துட்டு அதை உடனே படமா பாருங்க அப்படிலாம் கிடையாது. ப்ரொபகேண்டா படத்தை படமாலாம் பார்க்க முடியாது. இதுக்கு வந்து இதை நம்ம பேசணும்னா பராசக்தி தூன்னு வருவானுங்க, அது ப்ரொபகேண்டா படம்னுட்டு. அது பராசக்தி ப்ரொபகேண்டா படம் கிடையாது, ப்ரொபகேண்டா படமா இருந்திருக்கலாம் தான் எங்களுடைய விஷயமே. அந்த மார்க்கெட்டிங் எஸ்எஸ் அப்படின்னு போட்டுட்டாங்க. டேய் அவன் டிமானிட்டைசேஷனையே வந்து நல்ல சூப்பர் பிளான்ற மாதிரி படம் எடுத்து வச்சுக்கிறாங்க. உனக்கு சூப்பரான மொழி போடுறது அதை கொண்டு வந்து ரத்னமாலா ஆட இது பண்ணி விட்டியாடா. இல்ல அதுதான் நான் சொல்றேன், அது ப்ரொபகேண்டா கிடையாது. நடந்த விஷயத்த வந்து திருச்சோ இது பண்ணியோலாம் சொல்லல. இப்போ கதைக்காக பண்ணிருந்திருக்கலாமே தவிர அந்த இன்சிடென்ட்ல அந்த போராட்டங்கள்ல வந்து உண்மையா மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு, எக்கச்சக்கத்து இருக்கு. அதை ஒழுங்கா காமிச்சிருக்கலாம். அதுதான் அதை வந்து டைல்யூட் பண்ணிட்டாங்க, திரை இதுக்காக டைல்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் அது மேல இருக்கு கிரிட்டிசிசம். ஓகே, இவன் என்னடான்னா வந்து என்ன அழகா வந்து ஃபிக்ஷனையும் இதையும் மிக்ஸ் பண்ணி பயங்கரமா. ஏன்னா இப்போ நான் வந்து அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த இன்சிடென்ட் நான் சின்ன வயசுல நான் டிவியில பார்த்துருக்கேன். இது இந்த மும்பை தாஜ் இன்சிடென்ட். ஓகேவா? ஸோ எனக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும். நமக்கு சின்ன வயசுல நம்ம அந்த பாம் பிளாஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எம்பத்தி நமக்கு வரதான் செய்யும். பார்த்துட்டு டீப்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ட் ஆஃப் டெரர் வந்து எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் எந்த குரூப் பண்ணாலும் அது தப்பு தான். ஓகேவா? அது வந்து நம்ம வந்து பயங்கர உண்மையா கண்டிக்கணும். தேர் இஸ் நோ டாலரன்ஸ் ஃபார் தட். ஓகே, அதுக்காக என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவனை போய் நான் வந்து சண்டை போட முடியுமா? முடியாது. நான் இப்ப என் பையனை வளர்க்கும் போது அவனுங்கெல்லாம் யார் தெரியுமா, அவனுங்கெல்லாம் வந்து நம்மள வந்து எதிரியா தான் பார்ப்பாங்க, அவங்கள இருந்து நீ வளர கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணா வாண்டடா என் பிள்ளைக்கு வந்து நான் வந்து சாப்பாட்டுல ஏதோ கலந்து கூட்டுற மாதிரி இருக்காது. அது ஆமா, எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க சின்ன வயசுல இருந்து. நம்மலாம் நம்ம பசங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி தரதில்ல. ரியலா ஒருத்தர் சொன்ன விஷயம் இது என்கிட்ட. இப்ப ரீசெண்டா சொன்னாரு, நம்மலாம் நம்ம பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தரது கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பசங்களை வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்க்குறாங்க. நம்ம தான் வந்து எதிரிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தா வளர்க்குறாங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும்னா அப்படிதான் அவங்க பாத்துருக்காங்களாம். அதுதான், அப்படி அவனுங்க வந்து அதை ஒரு இதா பண்ணி நமக்கு கொடுக்கும்போது ஈஸியா எல்லாம் மேனிபுலேட் ஆகிறாங்க. பாத்தீங்களா, இப்போ இதுதான் நடந்திருக்கு. இது லிட்டரலா அந்த பையன் வந்து இதுல படத்துக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற அளவுக்கான ஆளுங்கெல்லாம் இல்ல நமக்கு. சரியா? இன்னைக்கு சொல்றேன் நான், நிறைய கிபி பண்றவனுங்க பெரியார் மணியமே கல்யாணத்தை வச்சு கொச்சப்படுத்தவனுங்க. அவனை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பெரியார் மணியமே படம் பார்த்துட்டு குஷ்பு மைண்ட்ல வச்சுட்டு தான் அவன் பேசுறான். சரியா? இப்படி இருக்கவங்கிட்ட என்கிட்ட நல்லா படிச்ச எம்சிஏ எல்லாம் முடிச்சு நல்ல இது இருக்க கொல்லிக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ் எவ்வளவு சூப்பரான படம் தெரியுமா, என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அந்த டைம்ல. ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸை எடுத்து அதை வந்து என்டையரான ஒரு செக்ஷன் ஆஃப் இவங்க மேல திருப்பி மாத்தி காட்டுறது இருக்கு பத்தியா, அயோக்கியத்தனம். இதை அவங்க பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க அப்படின்றது வந்து, இது சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா இட் மீன்ஸ் there are so many innocent people who believe that. Yes. இந்த இன்னசென்ட்டை என்னால கியூட்டா பார்க்க முடியல. இதுதான் எரிச்சலா வருது. இது பண்ணும்போதுதான், இது இன்னசென்ட்டா பார்த்துட்டு இருக்கும் போது அதா இருக்கு. சில பேரு வேணும்னே இக்னரண்டா இப்படி இருந்துட்டு நீங்க படத்தை படமா பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப காண்டாகுது. நீ படத்தை படமா பாக்குறவன் பாருங்கன்றவன் வந்துட்டு வெளியில வந்துட்டு மோடிஜி மாசு,
இதுக்குனால தான் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்திருக்காரு போல. அந்த டைம் நம்ம தெரியாம நம்மளே தப்பா பேசிட்டோம். நீ இப்பயுமே அதை தப்பா தான் பேசணும். இல்ல அந்த டைம் தெரியாம தப்பா பேசிட்டேன். வீட்டுல ஒண்ணும் இல்ல, இந்த கிட்டத்தட்ட 50 எத்தனை பேர் செத்தாங்கடா எனக்கு தெரிஞ்சு 50-60 இருந்துச்சு அந்த டைம். அந்த பீப்புள் ஹூ லாஸ்ட் தேர் லைஃப் ஸ்டாண்டிங் இன் ஏடிஎம். ஆமா ஓகே, இது வந்து டைரக்டான இம்பாக்ட். இன்டைரக்ட் இம்பாக்ட் என்னன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய அஃபெக்ட் ஆச்சு, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய போச்சு, எத்தனை பேர் வந்து குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை இருந்து போனான்னு தெரியல. அந்த மாதிரி இருந்தவன் அது சொல்ல மாட்டான்ல, சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இருந்தவனோட வலி உனக்கு தெரியாம இருக்குல்ல, அந்த இக்னரன்ஸ் இருக்கு பத்தியா, தட் இஸ் நாட் இன்னசென்ஸ், தட் இஸ் இக்னரன்ஸ். கரெக்ட். தட் இக்னரன்ஸ் இஸ் கிரிமினல். ஏன்னா ஒரு சொசைட்டின்றது வந்து ஒரு லிவிங் ஆர்கனிசம் மாதிரி தான். ஓகேவா, எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து என்னோட பிரெயின், கண்ணு, என் ஹார்ட் இம்பார்ட்டன்ட். என் சுண்டு வரல எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு எவனும் நினைப்பானா? மாட்டான். ஆக்சுவலி பார்த்தா சுண்டு வரல என்னடா யூஸ்? கால் சுண்டு வரல எனக்கு தெரிஞ்சு நடக்கும்போது நீ நிக்கிறதுக்கு இதா இருக்கு. இல்லையா அந்த அளவுக்கு கூட கிரிப். ஆக்சுவலா அது இல்லைனாலும் பெருசா எதுவும் இருக்காது. அதுக்காக வெட்டி போட்டலாமா? முடியாது. சோ ஒரு சொசைட்டி ஒரு லிவிங் ஆர்கனிசம்னா எல்லாரும் தான் இருக்கிறாங்க. இதுல இவன் கம்மி இவன் அதிகம்னு சொல்ல முடியாது இல்ல. ஆமா, ஸோ கரெக்ட். இன்னசென்ஸ் வந்து இருக்கலாம், அது எங்க இருக்கணுமோ அங்க இருந்துட்டு போது, பிரச்சனை கிடையாது. உன்னோட இக்னரண்ட்டும், அது இன்னசென்ஸ் சொல்ல வேணாம், உன்னோட இக்னரண்ட்டு மற்றவனோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நீ இக்னரண்டா இருந்துட்டே இருந்தனா அது வந்து மனுஷத்தன்மையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த இன்னசென்ஸுக்கு ஆப்போசிட்டா ஒன்று இருக்கு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இது பண்ணிக்கிறது எரிச்சலா வரும் எனக்கு அந்த மாதிரி ஒரு சில பேரை பார்த்தா. ஓகே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏன்னா வந்து ஒருத்தரால எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்க முடியாது. கரெக்ட். உன்னோட ஃபீல்டு இருக்கா, உன் ஃபீல்டுல எல்லாம் தெரியுமா அப்படின்னா அது ஓரளவுக்கு ஒரு கர்வம் வச்சுக்கலாம். நீ சம்ஸ்கிருதத்துல வித்யா கர்வம்வாங்க. ஒரு விஷயம் நல்லா ரொம்ப நல்லா தெரிஞ்சவனுக்கு அந்த இது இருக்கும் சொல்லிட்டு வச்சுக்கலாம், சரியா? ஆனா வந்து ஒரு சில பேர் இருக்காங்க தெரியுமா, எக்கனாமிக் பாலிசி ஏதாவது கொண்டு வந்தா பெரிய எக்கனாமிக்ஸ் மாதிரி எழுதுவானுங்க. ஃபியூல் பிரைசஸ் வந்துச்சுன்னா அவங்க வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸ், அந்த ஃபியூவல் ஜியோ பாலிடிக்ஸ் இதை பத்தி பயங்கரமா எழுதுவானுங்க. திடீர்னு பார்த்தோம்னா வந்து என்விரான்மெண்ட் இது வந்துச்சுன்னா வந்து பெரிய என்விரான்மெண்டலிஸ்ட் மாதிரி எழுதுவானுங்க. திடீர்னு பார்த்தோம்னா கிரிக்கெட் மேட்ச் ஜெயிச்சிருக்க, இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ் போட்டு அப்படி பண்ணி எழுதுவாங்க. இந்த மாதிரி ஆளுகளை பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படி எரிச்சலா வரும். இது ஆஃப் டாபிக்கா என்னன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஆஃப் ஆளுகளை பார்த்தா எனக்கு பயங்கர எரிச்சலா வரும். பிகாஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை, நான் நம்புறது என்னன்னா கட்டுறது கை மண்ணளவு கல்லாது பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கவனுங்களை பார்த்தோம். அந்த டைம் இதனாலதான் சொல்றேன் நான், ஏன் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த இன்னசென்ஸ் வந்து ஏன் வந்து நல்ல விஷயம்னா அது நம்மளை எவால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு இடத்துல நீ எனக்கு தெரியலன்னு சொன்னாதான் அடுத்த தடவை நீ அதை தெரிஞ்சு பண்ணிடு. ஃபர்ஸ்ட் போகும்போதே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி போயிட்டா, நான் சொன்னல கொஞ்சம் கான்ட்ராடிக்ட் ஆகலாம், எனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கதான் பிடிக்குமே தவிர அந்த இடத்துல எம்பரஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அது கூட நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ரியலைஸ் பண்ணிட்டேன், தேவையில்லை எதுக்கு சொல்லிட்டு. பட் இந்த எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிடறாங்க பத்தியா. இப்போ ரீசெண்டாக இந்த கான்டெம்பரரி டைம் இந்த பார்க்கணும்னா இந்த வார் நடக்கிற டைம்ல நம்ம இங்க போடுற இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் போடுற இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா இப்படி இவனுங்க எப்படி இருக்குன்னா, எனக்கு லிட்டரலா அது வந்து இந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்குண்ணா. வடிவேல் காமெடியில வந்துட்டு அவன்கிட்ட வந்து டீ குடிக்க காசு இருக்காது, சிங்கமுத்தும் இன்னொருத்தவங்க உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பானுங்க. அப்போ வந்து இருந்தாலும் வந்து டீ வாங்கிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாரு. அப்போ வந்து பாத்தியா இந்த குண்டு போட்டானா சதாம் ஹுசேன் அப்படின்னோட டப்புன்னு இங்க பாரு, திடீர்னு அவன் எப்படி போடாம இருப்பான். இப்ப வந்து உன் வீட்டுக்கு நான் வரேன், வந்துட்டு உன் வீட்டுல என்னென்ன இருக்கு, சாமா இருக்கு, சட்டி இருக்குன்னு காட்டு அப்படின்னா நீ எப்படி விடுவியா? அந்த மாதிரி அவங்க நாட்டுல போய் அந்த மாதிரி கான்வர்சேஷன் பூந்துட்டு இவங்க 2 டீ சொல்லிருப்பாங்க, 2 போட்டு அந்த மாட்டணுன்றதுக்காகன்னு ரங்கசாமி தெரியுமா, நான் தெரியுமே வந்து சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கான். அதானே இவன் வந்து உங்களுக்கு சொல்லின்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச ராமசாமி ரங்கசாமி இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் போய் கூட்டு வரேன்டா கூட்டு போவான்ல. அதுதான் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா இல்ல அந்த மாதிரிதான் இப்ப இந்த வார ஃபுல்லா பேசிட்டு இருக்கானுங்கன்னு நான் சொல்றேன்.
ஸோ ஏதோ இவனுங்க பக்கத்து வீட்டு இவனுங்க வந்து ஃபுல்லா அந்த வாரில் இன்வால்வ் ஆயிருக்க மாதிரியும் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி தான் பேசுறது வந்து இது சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம்ன்றதை விட இது வந்து நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு பேனிக் கொடுக்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பேசுற மாதிரி யாராவது வந்து சொந்தக்காரங்களோ இல்ல ஃபேமிலியோ அங்க இருக்காங்க அப்படின்ற போது அது பேனிக் கொடுக்கலாம். நம்ம லைவா அங்க இல்ல. பெரிய நியூஸ் சேனல்ஸ் என்ன பண்றாங்க, லைவா அங்க ரிப்போர்ட்டர்ஸ் வைக்கிறாங்க, அவங்க அங்க இருந்து கவர் பண்றாங்க. சரி, யூஎன்ல இருந்து அபிஷியல் ரிப்போர்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி வச்சு. ஓகே, வேற ஒருத்தர் வீடியோ போட்டது இல்ல மத்த கண்டென்ட்டை வச்சு நான் ஒரு கண்டென்ட் போடுறேன் அப்படின்னா ஒன்று ஐ ஹேவ் டு மேக் ஷூர் தட் இட்ஸ் ஒன்லி இன்ஃபர்மேஷனல், வேற எதுவும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுங்க போடுற தம்ப்நெயிலே அவ்வளோ சென்சேஷனலா பயங்கர இதுவா போட்டு தான் பண்றானுங்க. ஆமா, எனக்கு வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் அனலைஸ் பண்ற மாதிரி பண்ணாங்க. ஓகே, அவங்களுக்கு வார்னா அப்படிதான் தெரியுது. ஓகே, யார் ஜெயிக்க போறாங்க, இப்போ இந்த அட்டாக் பண்ணிட்டாங்க, இந்த அட்டாக் பண்ணிட்டீங்களா சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எப்படி இந்த எலெக்ஷன் டைம்ல அந்த பார்ட்டியோட ஆளுங்களை வந்து ஒரு கார்ட்டூனா மாத்தி அந்த மாதிரி இப்ப வந்து வாரு இத மாத்தி வச்சுக்கிட்டு சைட்ல இது வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணி. ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது அங்க ஒரு ஹிந்தி நியூஸ் சேனல்ல நியூஸ் லைவ் ஓடிட்டு இருக்கு. என்ன லாங்குவேஜ்ல என்ன எழுதிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சைடு ட்ரம்ப் ஃபேஸ், இந்த சைடு வந்து அந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் ஃபேஸ். அவன் ஏதோ ஒரு மிசைல் அடிச்சுட்டாங்க போல இருக்கு 4000 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தாண்டி. இது வரைக்கும் வெஸ்டர்ன் மீடியா என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா ஈரான் கிட்ட 2000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் இருக்க மிசைல்ஸ் தான் இருக்கு அப்படின்னு. 4000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்க ஒரு US UKவோட ஜாயிண்ட் ஃபோர்ஸ்ல அவன் அட்டாக் பண்ணிருக்காங்க, இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. அது ஒன்று வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, இன்னொன்று பண்ணாங்க. ஓகே, இது வந்து இதுதான் நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. என்ன காட்டுறானுங்கன்னா, கிராபிக்ஸ்ல வந்து ஒரு மிசைல் லான்ச் ஆகிறது காட்டுறாங்க. தெர் இஸ் நோ வே அவன் அவ்வளவு பக்கத்துல உட்காந்து வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது. அது அப்படி டிராவல் ஆகுது. அங்க போய் வெடிக்கிற ஃபுட்டேஜ் வந்து வேற ஏதோட ஃபுட்டேஜ் காட்டுறாங்க. இட்ஸ் எப்படின்னா ஸ்டாக் ஃபுட்டேஜ் இருக்கு, அதுல கிராபிக்ஸ் இருக்கு, அதாவது அனிமேஷன் கிராபிக்ஸ் இருக்கு, பிளஸ் இந்த இதோட மிக்ஸ் பண்ணி ஓடிக்கினே இருக்கு லூப்ல, கண்டினியூஸா இது போயிட்டு இருக்கு. சத்தியமா இதை யாராவது பார்த்தான்னா பேனிக் ஆகணும். ஆமா, இப்போ மெயினான விஷயம் என்னன்னா வந்து நியூக்ளியர் சைட்ஸ் இருக்கு, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட்ஸ் இருக்கு. அதுலலாம் வந்து அட்டாக் ஆனால் என்ன ஆகும், அந்த எஃபெக்ட் எல்லாம் இது பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து மிஸ்டர் ஜிகே வந்து போட்டிருந்தாரு. நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ஃபுல்லாக இது பண்ணாமல் நம்மளால கமெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா இந்த விஷயத்துக்கு மட்டும் ஜென்ரலாக ஒரு நியூக்ளியர் பிளான்ட் அடிச்சா என்ன ஆகும், இவங்ககிட்ட இருக்கிறது என்ரிச்மெண்ட் பிளான்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாரு. பட் இவங்க கேம் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறாங்க. இந்த இந்த கேம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த கேம்ன்றது கிடையாது. சரியா, பசங்க ஃபியூச்சர் எஃபெக்ட் ஆகுது. எவ்வளோ ஃபேமிலிஸ் இல்லை இப்போ கரண்ட் சிச்சுவேஷனு ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரீஸுமே ஒரு கண்ட்ரி வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கே என்ன நடந்தாலுமே அது உன்னையும் பாதிக்கும், மற்றவங்களையும் உன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் பாதிக்கும், உன்னை சாராமல் இருக்கிறவங்களையும் பாதிக்க தான் போகுது. ஸோ அதுக்கு நீ சப்போர்ட்டிவாக இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கத்துக்கான கான்ஸ்பிரன்சி பேசுவானுங்க. விஸ்வரூபம் படத்துல சொல்ற மாதிரி அங்கே தண்ணிக்கு அடியில வந்து இது இருக்கு, நியூக்ளியர் இது இருக்கு, அதுல போய் இது விழுந்துருச்சுன்னு என்னத்துக்கு ஆறது ஆவு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. எந்த அளவுக்கு ஒரு மாதிரி வந்து இவன் பேசுறதோட விளைவு வந்து எவ்வளோ பேக் ஃபயர் ஆகும், எவ்வளோ பேருக்கு வந்து ட்ராமா கொடுக்கும்ன்றது தெரியாம பேசுறானா, அவன் இன்னசென்ட்டா அதை பண்றானா இல்ல வேணும்னே பண்றானான்னு தெரியல. அதை இன்னசென்ட்டா பண்ணாலும் தப்பு தான். ஏன்னா அந்த இடத்துல இருக்க ஒருத்தன், கண்டென்ட் கொடுக்குற ஒருத்தன் பேசும்போது அவன் வார்த்தை வந்து எந்த மாதிரி இருக்கணும்ன்றது யோசிச்சு பேசணும். ஓகே, நான் பாட்டுக்கு விக்கிபீடியாவில் 4 ஆர்டிக்கலை படிச்சுட்டு ஒரு 2-3 இங்கிலீஷ் சேனல்ஸ்ல இருக்க வீடியோஸ் எடுத்து பண்ணா ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு, நான் சொல்லியிருந்தேன்ல எப்படிலாம் இவங்க வார வின் பண்ணலாம்னு சொல்ற மாதிரியான ப்ரெடிக்ஷன் சொல்றாரு. ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன், இதெல்லாம் இந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோவை எடுத்து நான் பிரேக் டவுன் பண்ணேன்னா நான் என்னால் ஒரு ½ hour வீடியோ நான் போட முடியும். இம்பாக்ட் பண்ணா எனக்கு கண்டென்ட் கிடைச்சிடும்.
ஆனா அது எத்தனை பேரோட லைஃபை வந்து அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பா பேனிக் எல்லாம் எத்தனை பேருக்கு கொடுக்கும் அது. சரி ஓகே. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம்ல இந்த இக்னரன்ஸ், அப்புறம் இக்னரன்ஸ் இல்லாமல் அவேர்னஸாக இருக்கிறது. ஸோ ஒயிட் பீப்புள் சூஸ் இக்னரன்ஸ், கன்வீனியன்ஸ். அதான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கு. எனக்கு வேலையில ப்ரொமோஷன் வேணும். என் கொல்லிக்கு வந்து என்ன பண்றான், என்ன டாமினேட் பண்ண ட்ரை பண்றான். பக்கத்து டீம்ல இருக்கவங்க என் ப்ராஜெக்ட் இது பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ நான் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். என் மேனேஜர்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும். எனக்கு இந்த வருஷம் ப்ரொமோஷன் வரணும், ஹைக் வரணும். ஃபேமிலியில வந்து பசங்களை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், இல்லை கல்யாணம் ஆகலைன்னா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்க எனக்கு இது இருக்கு. நான் ஏன் இதெல்லாம் போய் தெரிஞ்சுட்டு வந்துருக்கணும்? இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் போயிட்டு இஸ்ரேல் ஈரான் போற நிப்பாட்ட முடியுமா? நான் இங்கே போஸ்ட் போடுறதுனால, நான் இங்கே ஃபீல் பண்ணுறதுனால அங்கே நிற்க போகிறேன். இது வந்து ரொம்ப காமனான ஒரு இது என்னன்னா, மே 4ஆம் தேதி சாயந்தரம் வந்து போஸ்ட் போடுவாங்க பாரு நிறைய பேர். யார் ஜெயிச்சாலும் நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் பாட்டு இருந்துட்டு போயிடுறேன். நான் எதுக்கு நான் போயிட்டு இதெல்லாம் வேற ஆகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேர்ல்டு பாலிடிக்ஸ் என்ன கண்ட எதுவும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு குழப்பிட்டு நான் பாட்டு ஜாலியாக இருந்துடுறேன். என்னோட இது பார்த்துட்டு போயிடுறேன். நான் சாயந்தரம்னா போய் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு ஜாலியாக வந்து படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த வாரம் என்ன பிரியாணி சாப்பிட்லாமா, இல்லை வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேனே. எதுக்கு இதெல்லாம் உட்காந்து யோசிக்கிட்டு? அவ்வளோதான், சிம்பிள். வேறு எதுவும் எனக்கு தெரியல. அதுதான் இந்த மாதிரியான இக்னரன்ஸ்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஈஸியாக மேனிப்புலேட் ஆகிறாங்க. இந்த ஃபேக்கான விஷயங்கள், ஃபேக்கான நியூஸை வந்து ஈஸியாக நம்புறாங்க, ப்ரொபகேண்டாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், இவங்க தான் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் வரணும் சார். ஏன் வரணும்னா பதில் இருக்காது. அந்த சேஞ்ச் நல்லதா கெட்டதா? ஓகே, உனக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்பவுமே பார்த்தோன்னா 2 பெரிய கட்சி இருக்கா, 2 பெரிய கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஓகேவா? அந்த ஓட் பேங்க் வந்து கன்சிஸ்டண்டாக ஒரே மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஓட் இருக்கு. எப்பவுமே இங்கே மாறி குத்துவாங்க, அங்கே மாறி குத்துவாங்க. இல்லை புதுசாக வந்துச்சுன்னா அந்த இது மாறி குத்துற ஒரு ஃப்ளோட்டிங் ஓட் இருக்கு. இன்னொன்று வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னுவாங்க. அந்த கரண்டோட இதில் இருக்க ஒரு விரக்தி, அதனால மாறி போகிறது, செதறது, இந்த மாதிரி இது இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே, நீ சொன்ன குரூப் தான் இந்த மாறி மாறி குத்துற குரூப் அது. கரெக்ட். ஓகே, நான் பார்த்தேன் ஒரு நிறைய பேர் நான் பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் வரணும் சார், தமிழ்நாட்டில் சேஞ்ச் வரணும் சார், இவன் வந்தா பண்ணுவான் சார் சொல்லிட்டு. என்னடா பண்ணுவான் அப்படின்னா, என்ன பண்ணுவான் சார், என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா இவங்க பண்ற இப்போ கரண்ட்ல இருக்கிறதே வந்து பேர் மாற்றி, இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து 2500 தரோம், நாங்கள் வந்து 2000 தரோம் சொல்லிட்டு இருக்கிறதே பண்றாங்க. அப்ப என்னடா சேஞ்ச் கொண்டு வர போறாங்க சொல்றேன். இப்போ ஹூஎவர் சப்போர்ட் பண்ணாங்களோ இனிஷியலாக வந்துட்டு இவங்க சொன்ன விஷயங்கள்லாம், நாங்கள் வந்து இது இந்த மாதிரி ஆக்சுவலாக ஃப்ரீபின்னு சொல்லக்கூடாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஃப்ரீபி, இலவசம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான விஷயத்தை தான் ஒரு ஸ்கீமாவோ இதுவாவோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மக்களோட பணத்துலேருந்து தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, சில விஷயத்துலேருந்து ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்தே தான் திரும்பி வந்து கவர்மெண்ட் நமக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஃப்ரீபியெல்லாம் பார்க்கல, இது என்னோட உரிமை, நான் வாங்கணும் அப்படின்ற இதில் தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற விஷயத்தையே வந்து இவனுங்க ஃப்ரீபின்னு பச்சை குத்தி இது இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு, நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த கூட கொஞ்சம் முன்னாடி பேர் மாத்தி போட்டுட்டு இன்னைக்கு நேற்று பண்ற விஷயம் கிடையாது. வடக்கு மீடியா எப்போத்துல இருந்து இதான் பண்ணுவானு. அதுதான் ஃப்ரீபி கல்ச்சர் இந்த வடக்கு இங்கிலீஷ் மீடியா கொடுக்குற பேர் தான் இது. ஆனா அதை அப்படியே கொண்டு போய் அவங்க ஊர்ல வந்து வைப்பானுங்க. இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டாங்க, கிட்னி டச்சிங் ஸ்டோரி. நான் சும்மா பண்ணுக்காக சொல்றேன். பட் என்னன்னா வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு பையன் பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்கறது இது இருக்கு. நிறைய பேருக்கு வந்து அந்த பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்கறது, அங்கே வர ஒரு சில இன்கன்வீனியன்ஸ், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ எல்லார் வீட்லையும் ஒரு டிவி வந்துருச்சு இல்லை. அந்த சேஞ்ச் வந்து அவ்வளோ ஈஸியாக வரல. ஈஸியானா வந்திருக்கும், இந்த டைம் வந்திருப்போம். பட் வந்து கொஞ்சம் டைம் ஆயிருக்கலாம், கொஞ்சம் அதிக டைம் ஆகுது. இப்போ வடக்கில் சொல்கிறாங்க நிறைய வீட்டில் இன்னமும் வந்து டிவி பென்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
நான் சவுத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து கலைஞர் வந்து ஃப்ரீயாக வந்து டிவி கொடுத்து இலவசமான தொலைக்காட்சி. நானே கூட அந்த டைமில் வந்து நான் ஸ்டூடெண்ட்டு, ஓகே இது வந்து தேவையில்லைன்ற மாதிரி தான் யோசித்தேன் நான். அந்த இது வரும்போது மேனிஃபெஸ்டோ வரும்போது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இது மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. அதை வந்து ரொம்ப சீப்பா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவங்க சன் டிவி பார்க்கறதுக்காக, கேபிள் கனெக்ஷன் சம்பாதிக்கிறதுக்காக. ஏதோ ஒரு எகனாமிக் புக்ல கூட இது வந்து மென்ஷன் பண்ணி, இது பேரு சூப்பர் ஃப்ரீகோனாமிக்ஸ்னு ஒரு புக் இருக்கு. ஃப்ரீகோனாமிக்ஸ்னு ஒரு புக்கோட சீக்வல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆத்தர்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் எப்படி வந்து டெய்லி லைஃப்ல சம்பந்தமே இல்லாத 2 விஷயங்கள் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீகோனாமிக்ஸ் இந்த புக்கு, அதோடைய செகண்ட் புக் தான் சூப்பர் ஃப்ரீகோனாமிக்ஸ். ஒரு ஃபன் ஃபேக்ட் ட்ரிவியா சொல்லுவாங்க, அந்த ஃப்ரீகோனாமிக்ஸ் இந்த புக் வந்து எப்படி இருக்கும். எனக்கு எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பேசிக்கலி எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்னால. ஆனா எப்படி இன்ட்ரெஸ்ட்னா, எந்திரன் படத்துல வந்து அவங்க சனாவுக்கும் வசீகரத்துக்கும் சண்டை வரும். சரியா, சண்டை வரும்போது அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து சனாவை சொல்லுவாங்க, கேர்ள் ஃப்ரெண்டு கொடுக்குற புக்கு கிஃப்ட் பாரு, பிரீஃபர் ஹிஸ்டரி ஆஃப் டைம் ஃப்ரீகோனாமிக்ஸ் சொல்லிட்டு. அப்பதான் பார்த்தோம் ஃப்ரீகோனாமிக்ஸ் என்ன, ஃப்ரீகோனாமிக்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அந்த புக் ஆர்டர் பண்ணி பார்த்தேன். அப்போ அதில் எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூஎஸ்ல ஒரு ஸ்டேட்ல வந்து கிரைம் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல கிரைம் ரேட்டு குறைஞ்சிச்சு. அந்த கிரைம் ரேட்டு குறைஞ்சதுக்கும் ஒரு சர்டன் டைம் இடத்துல வந்து அவங்க வந்து அபார்ஷனை லீகலைஸ் பண்றாங்க. அதுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி எடுத்து போட்டிருக்காங்க டேட்டா வச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரக் டீலர்ஸ் இருக்காங்கல்ல யூஎஸ்ல, அவங்க வந்து why most of the drug dealers live with their mothers, parents. என்னன்னா he is basically a drug dealer. அப்படின்னா அவன் சம்பாதிக்கிற காசுக்கு டாக்ஸ் கிடையாது, அவ்வளோ நிறைய சம்பாதிக்கிறான். ஆனா ஏன் வந்து அவனுக்கு தனியா வீடு இல்லாம அவன் இதுல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப்பா வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு 2 விஷயங்கள் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்டடி வந்து அந்த சூப்பர் எக்கனாமிக்ஸ்ல டிவி பெனிட்ரேஷனுக்கும் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் அவன் என்ன பண்றாங்க கம்பேர் பண்றாங்க. இந்தியாவில் நார்த் ஆஃப் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப் இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு வந்து டிவி பெனிட்ரேஷன் இருக்கு டெலிவிஷன் ஓடுறது, அதுக்கும் விமன் மேல நடக்கிற டொமஸ்டிக் அபியூஸ் ரிப்போர்ட்டிங்கு, அதே மாதிரி வந்து விமன் வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க டிவியில் நியூஸ் தான் பார்ப்பாங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் சேனல்ஸ், டிஸ்கவரி சேனல், ஹிஸ்ட்ரி டிவி 18 இதெல்லாம் பார்த்து தான் வந்து கற்றுப்பாங்கன்றது கிடையாது. இப்போ நிறைய சீரியலில் கூட பார்க்குறாங்க. ஏன் அப்போ பார்க்கும்போது இப்போ போலீஸாக வராங்க விமனு, ஓகே, இல்லை படம் பார்க்குறாங்க, அதில் வந்து ஆக்ஷன்ஸு நிறைய விஷயம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஓகே, அப்படி பண்ணும்போது இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு வளர்ந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து பார்க்கறது அவங்க அம்மா, அவங்க சித்தி, அவங்கள தான் பார்க்குறது. அவங்க வளர்றாங்க, ஒரு டைமுக்கு மேலே எப்படி சமைக்கிறது, எப்படி வீட்டை பார்த்துக்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. கல்யாணம் இப்போனா அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம், குழந்தை பார்த்துக்கணும், இது பார்த்துக்கணும், இது பண்ணணும், அவ்வளோதான் அவங்களோட உலகமாக இருக்குது. அதை தாண்டி வேறு எதுவும் யோசிக்கலன்னு அப்படின்ற இருக்கும்போது, இல்லை ஒருத்தங்க வேலைக்கு போய்கிட்டோம் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சுட்டு ஒரு போலீஸோ சயின்டிஸ்டோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டும் கூட ஃபேமிலி அந்த மாதிரி பண்ணுற விமன்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த எக்ஸ்போஷர் கிடைக்குதுல்ல. இதுதான் வந்து அந்த சூப்பர் எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காங்க. எதை பற்றி பேசியிருந்தோம் நம்ம? இதுதான் அந்த கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதே இவனுங்களும் பண்றானுங்க. அதை பண்றத சில இது இக்னோரன்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்றவனுக்கு எதிர்த்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. நீ மாற்றம் கொண்டு வரணும் தானே சொன்னேன், ஆனா நீ ஏன் திருப்பி இவங்க பண்றதே திருப்பி ஏன் நீ சொல்ற அப்படின்றது ஒருத்தரும் கொஸ்டின் பண்ணல. ஸோ அதே மாதிரி அதுல இருக்கிற என்ன சொல்றது, சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேன்சியா இதா தெரியும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொன்ன திட்டத்திலேயே பாத்தீங்கன்னா தாய்மாமன் திட்டம், அப்புறம் இப்போ இது என்னது அண்ணன் திட்டமா நம்ம ஒண்ணு, அண்ணன் சீரோ ரொம்ப டீட்டெயிலா உள்ள போய்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இருந்தது, அதை வேற விதமா மாத்துனாங்க. எப்படி மாத்துனாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து காலேஜ் முடிச்சிருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து 1 கிராம் 4 கிராம் தங்கமோ சம்திங், அதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுத்து பட்டுப்படுது. ஆக்சுவலி இது தாலிக்கு தங்கம். ஆமா, அப்படி ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்றேன். தாலிக்கு தங்கம் அப்படின்றது வந்து அது திட்டத்தோட என்ன சொல்றது காமனான பிரபலமாக்கப்பட்ட பேர் அது. ஓகே,
அந்த திட்டத்தோட உண்மையான பேர் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம். இது கலைஞர் கொண்டு வந்தது. ஓகே, அதுக்கு அடுத்த இதுல வந்தவங்கலாம் அதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டே போனாங்க. அவர் தான் வந்து என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் 8வது படிச்சிருந்தா அதிக அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே என்ன ஆச்சுன்னா +2 படிச்சிருந்தா பசங்களுக்கு கொஞ்சம் அதிக அமௌண்ட் வரும், அந்த மாதிரி வந்துச்சு. அந்த 2011 அந்த டைம் எலெக்ஷன்ல வந்து அதை வந்து இவர் அதிகப்படுத்த சொல்றேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதிமுக என்ன பண்ணாங்கன்னா அதிகப்படுத்துறது இல்லாம 4 கிராம் தங்கம் கொடுக்குறோம் அப்படின்ற இதுவும் வந்துச்சு. ஓகே, அது எனக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லா தெரியல, பட் நீ தேடினா தெரியும். ஃபர்ஸ்ட் 8வது படிச்சிருந்தா அதிக அமௌண்ட் இருந்துச்சு, அப்புறம் 10வது 12வது அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி அடுத்தடுத்து இதுல வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து என்ன ஆச்சுன்னா என்கரேஜ் ஆச்சு படிக்கிறது. ஓகே, அந்த தங்கம் கொடுக்க ஆரம்பிச்ச டைம்ல தான் வந்து அதுக்கு வந்து தாலிக்கு தங்கம் அப்படின்ற பேர் வந்து பரவலா வந்துச்சு. எப்படி வந்து இப்போ நம்ம செலோ டேப்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதோட ஆக்சுவல் நேம் வந்து இட்ஸ் அன் அட்ஹெசிவ் டேப், பட் நம்ம எல்லாம் செலோ டேப்னு சொல்றோம். அந்த மாதிரி வந்து தாலிக்கு தங்கம் திட்டம்ன்றது அது ஆக்சுவல் பேர் அது கிடையாது. அந்த திட்டம் வந்து எடப்பாடியார் ஆட்சியில இருந்தப்பயே வந்து தங்கம் கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. நடுவில் வரதுல வந்து தங்கம் வந்து ஃபேக்கா கொடுத்துட்டாங்க. இந்த சென்ஸ் வந்து குவாலிட்டி கம்மியா கொடுத்தாங்கன்ற கேஸ்லாம் வந்துச்சு. ஒரு இதுல அவங்க ப்ரொக்யூர் பண்ண கடையில மாத்தி கொடுத்துட்டாங்க, கம்மியா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் அது கொடுக்கறத அப்பவே நிறுத்திட்டாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதை என்ன பண்ணாங்க, தாலிக்கு தங்கம்ன்றது வந்து என்ன ஆகும்னா பொண்ணுங்க +2 வரைக்கும் இவ்வளோ நாள் வந்து +2 வரைக்கும் படிச்சிட்டோம்னா அப்போ 50,000 வருது, 25,000 நினைக்கிறேன். நார்மலா படிச்சா +2 வரைக்கும் படிச்சா 50,000 சாரி 50,000 இல்லை 25,000 தான், சாரி 25,000 தான் இருந்துச்சு. 25,000 வரும். ஓகேவா, உனக்கு +2 வரைக்கும் படிக்க வச்சுட்டா போதும் பொண்ணுங்களை அப்படின்ற மாதிரி இருந்தது. கல்யாணத்துக்கு அப்படின்றது இல்லாம அதை வந்து படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினது இந்த திட்டம், புதுமை பெண் திட்டம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து என்னன்னா அடுத்த ஸ்டேஜ் காலேஜ் போறதுக்கு எம்பவர் பண்றது, ஒரு இன்சென்டிவ் மாதிரி வச்சுக்கேன். இப்ப இதுல என்ன விஷயம்னா உன்னோட 25,000 கிடைக்கும். இப்போ இது மாசம் 1000 ரூபாய் அப்படின்னு வரும்போது 3 இயர் கோர்ஸ்னா எவ்வளவு வருது, 36,000. கரெக்டா, 4 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா 48,000 வருது இல்ல. ஆமா, இதத்தான் வந்து இவனுங்க சொல்லிட்டு இருக்காங்க தாலிக்கு தங்கத்தை டிப்பாட்டிட்டாங்க. நீ திரும்ப என்ன பண்ற, நான் தாலிக்கு தங்கம் கொடுக்க போறேன். இது வந்து வெகுஜனத்தை கவர் பண்றாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்கு வந்து இனிஷியலா இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்றத இவனுங்க வந்து இந்த தங்கம்ன்றத மாத்தி அது கல்யாணத்துக்கு சீரா அது வந்து என்கரேஜ் எதுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அவங்க இது உமன் எம்பவர் கொண்டு வரணும், சோ அவங்க படிக்கணும், சோ இப்படி கொடுத்தாலாவது அவங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு காரணம் வந்து நம்ம தமிழ் சமூகத்துல இல்ல இந்தியன் இதுலயே மேரேஜ்ன்றது ஒரு காஸ்ட்லியான அஃபேர். அதுலயும் பொண்ணு வீட்டு சைடுல எக்கச்சக்க ப்ரெஷர் இருக்கும். அதை இது பண்றதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. கலைஞர் அது கூட வந்து என்ன பண்ணாரு, அந்த படிப்பை கொஞ்சம் ஆட் பண்ணது என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு இன்னொரு இன்சென்டிவ் மாதிரி. எப்படின்னா இப்போ பொண்ணு வந்துன்னா ஒரு 10வது முடிச்சுட்டா, இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம், 10வது முடிச்சுட்டா அது கொஞ்சம் அமௌண்ட் வரும்ல, ஒரு 12வது முடிச்சுட்டா அது வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன அது என்ன என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமா இருக்கு, பொண்ணுங்களோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க டேட்டா வச்சு. ஓகே, எதுக்குன்னா இந்த புதுமை பெண் திட்டம். ஓகே, பசங்களுக்கும் என்ன போட்டாங்க தமிழ் புதுமை திட்டம். இதுல ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த ஒரு டிரைவர் ஒருத்தர் பேசியிருந்தாரு, அதை வந்து ஸ்டாலின் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து சொல்லியிருந்தாரு, என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து நான் வந்து டிஎம்கே ஓட்டு போட்டதே கிடையாது, ஆனால் இப்போ வர எலெக்ஷனில் நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இதில் அடுக்கி பேசியிருக்காரு. எஸ்பெஷலி இந்த படிப்பு இதை வச்சு பேசியிருக்காரு அவரு. இவனுங்க டிஎம்கே ஐடிவிங்க 100 வீடியோ போட்டாலும் அந்த ஒரு வீடியோ கீழே வராது மனுஷன். ஆனா அவர் இதுலயும் வந்து அந்த இன்னசென்ஸ் தெரியுது. அந்த ஆர்கானிக்கையும் வந்துட்டு இவனுங்க வந்து வேற மாதிரி தான் பேசுவானுங்க. இல்ல இது நம்ம மக்களோட நம்ம பய புத்தி என்ன தெரியுமா, நாளைக்கு அந்த டிரைவர் வீட்டுல இல்ல அவரு ஏதாவது ஒரு இடத்துல நின்று போட்டோக்கு போஸ்ட் அவர் நின்று பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து டிஎம்கே பேனர் இருந்திருக்கும். இல்ல அந்த சைடு பாஸ்போர்ட் போட்டோ எடுத்து பார்த்து இவர் பாத்தியா அவர் அந்த ஆளு, அதனாலதான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அவர் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ எல்லாம் போட்டுருந்தாரு, எனக்கு பேர் வச்சது எம்ஜிஆர் தான் அப்படி இன்னொரு வீடியோ எல்லாம் கூட போட்டிருந்தாரு. மனுஷன் பேசுறது எனக்கு ஏன் வந்து அது வந்து மேனிபுலேட்டடா தெரியலன்னா,
அதுல நான் அந்த டெல்லி பேசஞ்சரு கையில போர்டிங் பாஸ் வச்சுட்டு இருந்தபோது அவர் ஃபேஸ்ல ஒரு இன்னசென்ஸ் பார்த்தேன் பாத்தியா, அந்த இன்னசென்ஸ் இவர் மூஞ்சில தெரிஞ்சது. நான் இன்னொரு ஏக்கம் புரிஞ்சுன்னா, நான் படிக்கும் போது இதெல்லாம் இருந்திருந்தா நானும் கொஞ்சம் பெரிய ஆளா வந்திருப்பேன். இல்லை, எனக்கும் அது இருந்தது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எங்க அப்பா சொல்லுவாரு, இந்த மாதிரி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வந்து இது கலெக்டருக்கு படிக்க சொல்லிட்டு இருந்தாரு. அதுல நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன்னா வேலைக்கு போக முடியாது. நான் தான் இப்போ பிரெட் வின்னராக இருக்குன்றப்போ அந்த டைம்ல நான் தான் பார்த்துக்கணுன்ற சுச்சுவேஷன் ஆகும்போது நான் இதை இக்னோர் பண்ணிட்டு நான் அதை மட்டுமே தனியாக போய் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு சப்போர்ட்டிவாக படிக்கிறதுக்கும் இது பண்ணிட்டோம் பண்றது கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா எனக்கு இப்போ வந்து நான் வந்து நான் முதல்வன் திட்டத்தை நான் பார்க்கும்போது எனக்கு அது இது நம்ம இருக்கும்போது பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடுல இருந்து 60 பேர் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிருக்காங்க. அதுல 56 பேர் நான் முதல்வன் பெனிஃபிஷியரி. இது இன்னைக்கு இதுவும் ஆகாது, கண்டினியூஸா இது வருதுன்னு வச்சுக்கேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு ஆபீசர்ஸ் எவ்வளவு இடத்துல வந்து நம்மளுடைய வாய்ஸ் அங்க இருக்கும். ஆமா, ஓகே, ஒரு பாலிசி மேக்கிங் இடத்துல இருக்கும் போது அவன் வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ் அங்க இருக்கு, ரெப்ரசன்டேஷன் இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய இடத்துல வர வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல இப்போ இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி மாதிரியான கோர்சஸ் பார்த்தோம்னா நிறைய டெடிகேஷன் வேணும், அதுக்கு டைம் வேணும், காசு வேணும். இல்ல நீ ஃப்ரீயாவே படிக்கிறேன்னு வச்சுக்கேன். ஆக்சுவலி ஐ மீன் அது கோர்ஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் ஃப்ரீ, இட்ஸ் நாட் அ கோர்ஸ். அது உனக்கு நீ ரெஜிஸ்டர் பண்ற, உனக்கு கரிக்குலம் கொடுத்துருவாங்க, புக்கு கொடுத்துருவாங்க. அந்த புக்கெல்லாம் ரேட் எதுவும் கிடையாது, நீ எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டி எழுதணும். பட் நீ உன்னால சொந்தமா உட்காந்து படிச்சு எழுதுற அளவுக்கு அது இருக்காது. நீ கிளாஸ் போகணும், கண்டினியூஸா கிளாஸ் போகணும், நிறைய பிராக்டிஸ். அது இல்லாம எழுதி முடியாது, அடிக்கடி எழுதணும்னா எக்ஸாம் ஃபீஸ் ப்ரொவைட் பண்ற அளவுக்கு. இன்னொன்னு, நீ 3 வருஷம் அதுக்கு பண்றதா, அந்த 3 வருஷம் உனக்கான சப்போர்ட் இருக்கு, உன் ஃபேமிலிக்கான சப்போர்ட் இருக்கு. சப்போஸ் சரி ஓகே நீ ஃபேமிலி கொடுக்க தேவையில்லைன்னு வச்சுக்கேன், உங்க அப்பா அம்மா உங்க அப்பா அந்த டைம்ல வந்து அவங்க வேலை செய்யறாங்க, கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ பிரெட் வின்னர் தான். பட் உனக்குன்னு ஒரு செலவு வரும்ல, நீ படிக்கிறதுக்கு, நீ கிளாஸ் போறதுக்கு, நீ ப்ரிப்பேர் பண்றதுக்கு, உன்னை பாத்துக்கிறதுக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி செலவு இருக்குல்ல, டெடிகேட்டடா உட்கார்ந்து இது பண்றதுக்கு சொல்லிட்டு இதுவாது வேணும், இதுவும் வேணும்ல. யூபிஎஸ்சி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இதுதான். ஓகே, டெல்லியிலலாம் நிறைய பேர் அது மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, அங்க போய் தங்கி இருந்து ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணிட்டு வர மாதிரி சொல்லிட்டு இந்த 12th ஃபெயில் படத்துல அதை பத்தி நிறைய காமிச்சிருப்பாங்க. அந்த சர்க்கிள்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்றது இருக்குல்ல, இதுதான் நம்மளோட துரந்தர். பட் ஒரு விஷயம் நான் சொல்றேன், நானு இவனுங்க எல்லாருமே வந்து போறேன் இல்லை, நான் வந்து குறைச்சி சொல்லலை, நானு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அனுப்புறோம். அவங்க எல்லாருமே வந்து சமூக நீதி பேசும் புரட்சியாளர் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, பட் இருந்தாலும் நம்மளுடைய கடமை வந்து அதை அனுப்புறோம்ல. இல்ல, திங்க் பண்றவங்க நம்ம இந்த இது பண்ணிருக்கோம், நமக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சதுக்கான ரீசன் வந்துட்டு இந்த சமூக நீதியா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் இதா இருக்கு. ரேஷனலா திங்க் பண்ற விஷயங்கள் இருந்ததுனாலதான் இந்த திட்டம்னு ஒன்று உருவாச்சு, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறவன் அங்க போயிட்டு அப்படியெல்லாம் இல்ல. இன்னைக்கு வந்து தடிக்கு விழுந்தா இன்ஜினியர்னு கலாய்க்கிறாங்க. ஓகேவா, இன்ஜினியரிங்ன்றது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அது பெரிய விஷயம். சரியா, நம்ம வீட்டுல 4 இன்ஜினியரிங் இப்ப இருக்கான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறவங்களுக்கு நம்ம வீட்டுல 4 இன்ஜினியர் எப்படி வந்தாங்க, அத்தனை பேர் எழுதுறான், அத்தனை பேர் கலாய்க்கிறான், அத்தனை பேர் திராவிடத்தை பத்தி திட்டு எழுதுறவன், அவ்வளவு பேர் இன்ஜினியர்ஸ் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, மத்த கண்ட்ரில வேலை செய்யறாங்க. ஆனா நான் தெரியும், நான் சிம்பிளா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்களான்னு கேட்டா இல்ல. எப்படி வந்துச்சு அது? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ரிமூவ் பண்ணிட்டாரு. எந்த அளவுக்கு எப்படின்னா, இன்னைக்கு யோசிச்சு நாளைக்கு அப்படி முடிவு பண்றது கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் ரிமூவ் பண்ணல அந்த டைம்ல. ஒரு சிங்கிள் விண்டோ அட்மிஷன் இது கொண்டு வந்தாங்க, டிரான்ஸ்பரண்டா. நீ கவுன்சிலரிங் போயிருக்கல? நான் போயிருக்கேன். உனக்கு அன்னைக்கு டேட்ல எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன சீட் அவைலபிளா இருக்குன்னு உனக்கு தெரியும் கரெக்டா. சோ உன்னோட கட் ஆஃப் என்னன்னு உனக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு உன் கட் ஆஃப் தெரியுது. ஆமா, அதை வச்சு நீ எந்த காலேஜ்ல எந்த இது பண்ணலாம்னு நீ பார்த்து பண்ற அளவுக்கான ஒரு இது கொண்டு வந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் அதை போய் அவங்களால வேற யாராலையும் அதை வந்து தூக்க முடியல. சூப்பர் இம்போஸ் பண்ணி நீட்டுன்னு ஒண்ணு வச்சு சிஸ்டமே கேமையே சேஞ்ச் பண்ணி தான் பண்ண முடிஞ்சது தவிர அவங்களால அதை கொஸ்டின் பண்ண முடியாத அளவுக்கு ஒருத்தர் பண்ணார்ல. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நான் சொல்றேன்ல, இன்னைக்கு நான் முதல்வன்ல போறாங்க எல்லாருமே வந்து நாளைக்கு வந்து அந்த மாதிரி இருப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது.
இருந்தாலும் நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க நிறைய இருக்கிறது வந்து நல்லா தான் இருக்குது. இந்த போட்டோ ஒன்று சர்க்குலேட் ஆச்சு பார்த்தேன் 1965, 67, 70s வரைக்கும் ஹெட் மாஸ்டர்ஸ் பேர் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஒரே இல்ல பேரே ஒரே ஆட்கள் ஒரே பர்டிகுலர் செக்மெண்ட் இருக்கு. இதுல இருந்து டிஃபரெண்ட் அது விசிபிளான தெரியுது இல்ல. அந்த மாதிரி ஹெட் மாஸ்டர்ஸ் வந்தவங்க எல்லாம் வந்து இப்போ நம்ம இக்னரன்ஸ் டாபிக்ன்றது என்ன சென்ஸ், இந்த இக்னரன்ஸ் டாபிக்ன்றதுனால ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். இப்படி நம்ம இப்போ சொல்றோம்ல, அது ப்ரூவன். இது வந்து நீதி கட்சி ஆரம்பிச்சு அவங்கள்ட்ட இருந்து அடுத்தடுத்து மாறி மாறி ஒருத்தவங்கள்ட்ட இருந்து மாறி மாறி கிடைச்சதுதான் இந்த சக்சஸ். ஆஃப்டர் 64க்கு அப்புறம் நேம் போர்டில் நம்மள மாதிரி நார்மலா இருக்கிறவங்களோட நேம்ஸ் வர ஆரம்பிச்சதுலாம். ஆனா இதை பார்த்துட்டு நீங்க என்ன திராவிடன்னா வந்து படிக்க வச்சதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப ஔவையார்லாம் யாரு அப்படின்னு இக்னரண்டா பேசுவானுங்க தெரியுமா? அவனுங்கெல்லாம் வந்து செருப்பால. அது இக்னரண்ட் கிடையாது, அது அரகன்ஸ். அவன் பேசுறவன் தெரியாமலாம் ஒண்ணு பேசுறது கிடையாது, தெரிஞ்சுதான் பேசுறான். அவங்க எப்படி ஸ்கூலுக்கு தெரிஞ்சு அரகண்டா பேசுறவனை வச்சு அதை பேசுறதை கேட்டு பேசுறவன் வருவான். சரியா? அவன் இக்னரண்ட், அவன் இன்னசென்ட். சரியா? அவன் சொன்னா புரிஞ்சுப்பான். ஆனா வேணும்னே பேசுறான் பத்தியா, அவன் புரிஞ்சுக்க மாட்டான். பொய்ன்னு தெரிஞ்சே பேசி விடுறான்ல அவனுங்களுக்கு அடுத்த ஒரு தாட்டே வர மாட்டேங்குது. சரி, ஔவையார் சொல்றான், இவங்க சொல்றான், காக்கை பாடினியார் அது இதுன்றான், இவரு அப்பர் சுந்தரர் இதுன்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம படிக்கிற வரையும் நம்ம வீட்டுல யாருமே படிக்கவே இல்லையா அப்படின்றது யோசிக்கிறானா? ஏன் படிக்கல அதை யோசிக்கவே. அதே சமயம் இன்னொரு ஃபேமிலி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கூட இருக்கலாம். அவங்க தாத்தா வந்து எம்ஏ படிச்சிருப்பாரு, பிஏ படிச்சிருப்பாரு, அப்படிலாம் இருந்திருப்பாரு. யோசிச்சுப்பாரு. அதை எதையுமே யோசிக்க மாட்டானுங்க இவனுங்க. எல்லாத்துக்கும் இது ஒரு விஷயம் ஃபேன்சியா, நம்மலாம் அந்த காலத்திலே இப்படி அப்படின்னு ஒன்னத்தை கொண்டு வந்து காமிச்சிட்டோம்னா போதும், அவனுங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகி வா சூப்பர் அப்படின்ட்டு ஒரு கற்பனை உலகத்துல. அது வந்து சந்தோஷமா இருக்கு. நான் சார்ந்த குரூப், அதுல இருந்து ஒரு சாதனை, அந்த இதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தோன்னா வந்து இன்னசென்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு விஷயம் தெரியாம இருக்கும் போது இருக்க இன்னசென்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேணும்னே வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்காம இருக்கிறது இக்னரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அரகன்ஸ், தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்ற அரகன்ஸ். ஒரு சமயத்துல பார்த்தோம்னா வந்து இக்னோரன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது, இன்னொரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு நம்ம எவால்வ் ஆகிறதுக்கு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுது. ஒரு சில இடத்துல வந்து தெரிஞ்சுக்காம இருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மனித நம்ம ஒரு யூனிவர்சலா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்கிறதுக்கு வந்து தெரிஞ்சுக்காம இருக்கிறது வந்து சுத்தி நடக்கிற விஷயத்த, அநீதியை, அநியாயத்தை கண்டு பொங்கணும்னு சொல்ல, பட் அது தெரிஞ்சு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்த தான் வந்து இன்னைக்கு பேசணும்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து இதை கொஞ்சம் கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுல நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அஃப்கோர்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. வேற என்ன மாதிரிலாம் பேசினா நல்லா இருக்கும், இல்ல இந்த டாபிக்லயே வந்து ப்ரோ இது நீங்க பேசாம விட்டுட்டீங்க, இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சில ஐடியாஸ்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க, அதை நாங்க சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சும்மா அப்படியே வந்து பேச முடியாது, கொஞ்சம் ஹோம்ஒர்க் போட வேண்டியது இருக்கு, அதையும் நாங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஃபீட்பேக் இது வரைக்கும் கொடுத்ததுலாம். சரி, இதுல நான் வந்து என்னோட நான் என்ன சொல்லணும்னா, ஃபுல்லாவும் இன்னசென்ஸா இருக்கக்கூடாது, ஃபுல்லாவும் ரொம்ப அவேரா இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் நம்ம அவேர் ஆனோம்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, எல்லா இடத்துலயும் இப்ப நம்ம ஒரு இடத்துல உண்மை பேசுறோம், அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம அவேரா இருந்தோம்னா அது மற்றவங்களையும் பாதிக்கும், அது நமக்கும் பிரச்சனை. எல்லா இடத்துலயும் இன்னசென்டா இக்னரன்ஸா இருந்தோம்னா அது ரொம்ப பிரச்சனையாகும். எந்த இடத்துல இருக்கணும், ஒரு சில இடத்துல நம்ம இன்னசென்ஸா இருக்கிறதுனால ஒரு விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்ற இதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பெட்டர்ன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஏன்னா வேணும்னே அரகண்டா சில விஷயங்கள் காதலே வாங்கிக்க கூடாதுன்னு இருக்கிறது ரொம்ப தப்பு. அது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அஃபென்ஸ், குற்றமாவே தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்காதீங்க. இப்போ நம்ம கேட்குற சர்க்கிள்லையுமே சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம வேணும்னே இக்னரண்டா இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கே செல்ஃப் ரியலைஸ் ஆச்சுன்னா
நீங்க அந்த விஷயத்த வந்து நம்ம ஏன் இக்னோரண்டா இருக்கோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ரீதிங்க் பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம் இப்போ வந்து சில பேர் நம்ம பார்ப்போம், சில பேர் வந்துட்டு நமக்கு டிவியில பாக்குறவங்களா இருக்கட்டும், அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா தெரிவாங்க. ஆனா அவங்க இன்னசென்ட் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, சில நேரத்துல நம்ம சரியான கடுப்பு வைத்தோம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஒருத்தவங்களை சொல்றேன், தீபாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இந்த விஜய் டிவில எல்லாம் வருவாங்க, இதுல பார்த்திருப்பீங்க, பேர் டாக்டர் படத்துல பார்த்திருப்பீங்க. அவங்க இன்னசென்ட்டா ரொம்ப இது பேசுவாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து உருவகேலி வந்து அவங்களை எப்படி இது பண்ணுச்சு அப்படிலாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இக்னரண்டா பேசும்போது எப்படின்னா, இந்த ஊரே வந்துட்டு இந்த ஃப்ரீபீஸ்னால ரொம்ப இதாகி போச்சு, உங்களை யாரும் நாங்க வந்து பஸ் ஃப்ரீயா கேட்டோமா அப்படிலாம் பேசும்போது டென்ஷன் ஆகுது. அதே அக்கா தான் நான் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன், அப்படிலாம் இப்படி கஷ்டப்பட்டு படிச்சேன், இவ்வளவு ஸ்கீம்ஸ் தானே உங்களை படிக்க வச்சு இது பண்ணி கூட்டிட்டு வந்தது, இது ஃப்ரீபீன்னு சொல்லல, வந்து உங்களுக்கான உரிமைன்னு சொல்லிதான் இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னசென்ட்டா இருக்க அக்கா அந்த மாதிரி பேசிச்சுன்னா மண்ட மேலே தட்டி தப்புக்கா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது நம்ம கடமை தான். கக்கிட்டான் வன்மத்தை கக்கிட்டான். தீபாக்கா மேல உனக்கு என்னடா வன்மம்? இல்ல, இந்த நடுவுல ஒரு வீடியோ பார்த்தேன், டென்ஷன் ஆயிடுச்சு இது பார்த்துட்டு. ஒரு நேரம் அவங்க என்ன செஞ்சா நமக்கு டென்ஷனா தான் இருக்கு. இல்லடா, இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இன்னசென்ட்டா இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும்னு வரும்போது கரெக்டான சோர்ஸ்ல போய் தெரிஞ்சுக்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ல இருந்து எடுக்க ட்ரை பண்ணோம். அதாவது டைரக்டா ஃபீல்டுல மத்தவங்கிட்ட பேசி பண்றது. அது இல்லைன்னா அடுத்தபடியா டாக்குமெண்டட் எவிடன்ஸ் ரிப்போர்ட்ஸோ இல்ல ஜேர்னல்ஸோ அந்த மாதிரி எழுதுனது அதை வச்சு ஓகே, அது ஓகே பரவாயில்ல. ஓகே, அண்ட் எல்லா சைடுல இருந்து இன்ஃபர்மேஷனும் வாங்கணும். ஒரே தரப்பு இதுல இருந்து மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா சப்போஸ் நீங்க வந்து மோகன்ஜி மாதிரி ஆனாலும் ஆயிடுவீங்க. ரெண்டு சைடு இருக்குது பார்த்து எது வந்து சரியாப்படுது, எது வந்து ஃபேக்டா இருக்குன்றத வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இத பத்தி கூட நம்ம ஒரு எபிசோட் போடலாம், எப்படி வந்து ஃபேக்ட் கன்சூம் பண்றது, எப்படி இன்ஃபர்மேஷன் இல்ல ஆக்சுவலா இது பயஸ் இல்லாம எப்படி வந்து எடுத்துக்கிறது வந்து பண்ணலாம். வேணும்னா சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு எபிசோட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த எபிசோடுக்கு வந்து நான் வந்து விஜயவர்தனை நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நம்ம வந்து அந்த எபிசோடு இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பாரு. அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதுதான். ஆனா அப்போ வந்து இந்த இக்னரன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி இவ்வளவு விஷயத்த இது பண்ணி அப்ப நம்ம கேட்கும் போது நம்ம இப்படி ஒரு பாட்காஸ்ட் பேசுவோம் நமக்கு தெரியாது, இப்படி ஒரு எபிசோட் பேசுவோம் தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயமும் நமக்கு ஒரு ஃபியூலா இருந்திருக்கு இந்த எபிசோட் பண்றதுக்கு. அதனால நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல எபிசோட்ல உங்களை மறுபடியும் மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புலிகேசி. நான் உங்கள் சுனாப்பானா. இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம். நன்றி. சின்னை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி.